وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. குடும்பமும் குழந்தைகளும் சீர்பெற 12 வழிகள். ஏன் சீர்பெறணும்? ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க சீர்பெற்றாதான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். இந்த உலகத்துல மட்டும் இல்லை, மறுமையிலும் அவர்கள் சந்தோஷமா இருக்க முடியும். ஆக கெட்டு விடாமல் ஒரு கணவன் நல்ல கணவனா, ஒரு மனைவி நல்ல மனைவியா இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்லது ஒரு தந்தை, நல்லது ஒரு தாய் கிடைப்பாங்க. குழந்தைகளும் நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவாங்க. அந்த குடும்பத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய சந்தோஷத்தை, நிம்மதியை, கண்குளிர்ச்சி ஏற்படுத்துவாங்க. அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, மறுமை வாழ்க்கையும் மிக மிக சந்தோஷமானதாக சொர்க்கத்தின் வாழ்க்கையாக அமைஞ்சிடும். இல்லை என்றால் என்ன ஆகும்? சீர்பெறல, கெட்டு குட்டிச்சவரா ஆயிட்டாங்க, நாசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஹராமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா என்ன ஆகும்? அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். சூரா அத்-தஹ்ரீம் 66வது அத்தியாயத்துடைய 6வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூதுஹா அன்னாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் எரிபொருள், எரிக்கட்டைகள் மனிதர்களும் கற்களும் தான். அப்படிப்பட்ட நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன், அந்த நரகத்தின் நிர்வாகிகளாக, நரகவாசிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் நியமித்திருக்கிற அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் மலக்குகள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானவர்கள். அந்த வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கிலாதுன் ஷிதாதுன், அவர்கள் மூர்க்கமானவர்கள், முரடர்கள், இரக்கமே இல்லாதவர்கள், கடுமையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே நரக தண்டனை இங்கே யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னா, குடும்பத்தை சீர்திருத்தாமல், குழந்தைகளை சீர்திருத்தாமல், பொடுபோக்கா, அலட்சியமா, தான் தோன்றித்தனமா, தன்னுடைய மன இச்சைப்படி எப்படியெல்லாம் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண சொல்றாங்களா இல்லையா? இருக்கு வரைக்கும் என்ஜாய் பண்ணணுங்க அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா? அப்படி என்ஜாய் பண்ணணுங்கிற பேர்ல ஹராமான வாழ்க்கையில வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யறான், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்படி என்றா முஃமின்களை கூப்பிட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற முதல் கட்டளை யாருக்கு தெரியுமா? குடும்பத்தின் தலைவர், ஒரு கணவர், ஒரு தந்தை. பிள்ளை பெற்றிருந்தா அவர் தந்தையா இருப்பார், பிள்ளை இன்னும் பெறல அப்படின்னா கணவரா இருப்பார். அதான உண்மை. அப்ப அவர்களுக்கு முதலில் சொல்லுகிறான், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த பொறுப்புல சேர்ந்துடுறாங்களோ அவங்களுக்கும் எச்சரிக்கை. அப்படி என்றால் ஒரு மனைவிக்கும் எச்சரிக்கை இருக்கு. ஏனென்றால் ஒரு குடும்பத்தின் பொறுப்பில் மனைவிக்கு முக்கிய பங்கு இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கிறதுல ஒரு தாய் எனும் நிலையில அவளுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யும் பொழுது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை ஒரு மனைவிக்கு, அதாவது ஒரு தாய்க்கும் உரிய வார்த்தை. அல்லாஹ் தஆலா இந்த எச்சரிக்கை செய்யும் பொழுது நீங்கள் அப்படி காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய நிலை என்ன ஆகும்? நீங்கள் நரகத்திற்கு எரியப்படுவீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்யும் பொழுது நரகத்தின் மலக்குகள் அவர்கள் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டார்கள், இரக்கம் காட்ட மாட்டார்கள், கடுமையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டார்கள்.
وَيَفْعَلُونَ مَا يُؤْمَرُونَ. அந்த மலக்குகள் அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்து முடிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த மலக்குகளிடம் போய் ஒரு நரகவாசி தன்னுடைய கருணையை எதிர்பார்த்து தனக்கு தண்டனையை குறைக்க சொல்லி அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து ஏமாற்ற முடியுமா, லஞ்சம் கொடுக்க முடியுமா, அல்லது நான் அப்படியெல்லாம் இருந்துட்டேன் இப்போ நினைச்சு பார்க்கிறேன், ஆகவே நான் தான் கவலைப்படுறேன், வருந்துறேன், என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன், ஆகவே இப்பயாவது நீங்க என்ன மேல கருணை காட்டுங்கன்னு சொல்லி அந்த மலர்கள்ட்ட ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு தந்தை அல்லது தாய், கணவன், மனைவி, குடும்பத்தை பற்றி இந்த உலகத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுற உபதேசங்களை எல்லாம் பொருட்படுத்தாம வாழ்ந்தவங்க. என்னங்க இப்படி உபதேசம் ஏதாவது ஒன்று உலமாக்கள் சொல்றாங்க, ஹலால் ஹராம், வீட்டில் டிவி பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க, சினிமா பார்க்கக்கூடாதுங்கிறாங்க, ஒரு பாட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, பிள்ளைங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குன்னு சொன்னா சுதந்திரத்துல கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுறாங்க, பிள்ளைங்களை நம்ம சரியா வளர்க்கலன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் அவங்க எது எடுத்தாலும் சட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு இந்த உலகத்துல அவர்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல அறிவுரைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் உதாசீனப்படுத்திட்டு மனம் போன போக்கில் இருந்தாங்களே, அவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மை அந்த மாதிரி கூட்டத்தை விட்டு. அந்த நரகவாசிகளுக்குள்ள தண்டனை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்யும் பொழுது இந்த விவரத்தெல்லாம் சொல்றான், மலக்குகள் உங்களை எல்லாம் கண்டபடி வேதனை செய்வாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வேதனை செய்வாங்க, கடுமையான தண்டனை இருக்கும், இரக்கமே காட்ட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் குடும்பம் சீர்பெற வேண்டும், ஏன் குழந்தைகள் சீர்பெற வேண்டும், ஏன் ஒரு மனைவி சீர்பெற வேண்டும், ஏன் ஒரு கணவன் சீர்பெற வேண்டும்? அப்போதுதான் அவர்கள் நரகத்தை விட்டு தப்பிக்க முடியும். இந்த உலகத்துடைய சொற்ப அற்ப ஆதாயங்கள், லாபங்கள், சந்தோஷங்கள் இதையெல்லாம் கண்டு ஏமாந்து விடாதீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கை இதுல இருக்கு. என்கிட்ட யார் அப்படி ஏமாறுறாங்களோ அவங்க தான் குழந்தைகளை பற்றி, தன்னுடைய குடும்பத்தார் எப்படி போவதை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இந்த ஆயத்துடைய விளக்கத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தார் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வஅதிபூஹும் வஅல்லிமூஹும், நீங்கள் அவர்களுக்கு அதபை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். குடும்பத்தாருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவர்களை நரக நெருப்பை விட்டு காப்பாற்ற முடியாது என்று விளக்கம் கொடுக்கிறாங்க. நம்முடைய தலைப்புல 12 வழிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கிறோம். கல்வியாளர்கள் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் பல வழிகளை நமக்கு எடுத்து சொல்றாங்க. அதுல ஒரு நினைவு குறிப்புக்காகத்தான் நாம் அந்த 12ங்கிற ஒரு எண்ணிக்கைக்குள்ள அந்த வழிகளை தொகுத்து கொள்கிறோம். முதல் வழி, நல்ல துணையை, சாலிகான ஒரு ஆணை பெண் மணமுடிப்பது, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண் மணமுடிப்பது. திருமணத்திலிருந்தே குடும்ப சீர்திருத்தம் ஆரம்பிக்குது. ஒருவர் ஒரு சாலிகாக இல்லாத ஒரு பெண்ணை மணமுடித்தார் என்றால் அந்த பெண்ணுக்கு மார்க்க அறிவு இல்லை, அல்லாஹின் மீது மொஹப்பத் இல்லை, நபியின் மீது மொஹப்பத் இல்லை, அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட தயார் இல்லை, தன்னுடைய மன இச்சைப்படி அவளுடைய மனம் போன போக்கிலே வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு ஆண் சாலிகானவரா இருந்தாலும் அவர் திருமணம் செய்தா அவருடைய குடும்பத்தை சீர்திருத்த முடியாது. ஏனென்றால் சீர்திருத்தம் இல்லாத ஒரு பெண்ணின் தலைமையில அவர் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்த தேர்ந்தெடுக்கிறார். உண்மையா இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு பெண் சாலிகான பெண், ஆனால் அவளுக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெற்றவர்கள், தாயும் தந்தையும் ஒரு மார்க்கத்துல ஒழுக்கம் இல்லாத, ஈடுபாடு இல்லாத, 5 வேளை தொழுகை பேணுதல் இல்லாத, சுன்னாவில் மீதான ஈடுபாடு இல்லாத, பிதஅத்துக்காரனாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒருவனை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல சாலியான பெண்ணுக்கு மனமுடித்து வைக்கிறாங்க. கேட்டா வேறு கிடைக்கலைங்கிறாங்க. அல்லது இந்த மனிதன் நல்லா சம்பாதிக்கிறான், இவன்கிட்ட நல்ல வேலை இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது, என் புள்ள போய் திருத்திடுவா அப்படின்னு பேசுறாங்க. இது அப்பட்டமான முட்டாள்தனமான ஒரு போக்கு. இப்படிப்பட்ட போக்குங்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, கனவு கண்டு கொண்டு ஒரு உத்தரவாதத்தை பெறுறது. கனவுல நாமளா கண் விழிச்சிருக்கும் போது ஒரு கனவுக்கு உத்தரவாதம் பெற முடியுமா? என்னங்க தெரிய முடியுமா? கனவுல வருமா வராதான்னு தெரியுமா நமக்கு உறுதியா ஏதாவது ஒண்ணு? அதுபோலத்தான் அதை விட பெரிய முட்டாள்தனம் என்னன்னு கேட்டா,
என் மகன் அவளை திருத்திடுவான், அல்லது என் மகள் அவனை திருத்திடுவான் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஜோடியை உருவாக்குறது இருக்குல்ல, பொருத்தம் இல்லாத ஜோடி. அல்லாஹ் தஆலா தூய்மையான ஆண்களுக்கு தூய்மையான பெண்கள்னு சொல்றான், தூய்மையான பெண்களுக்கு தூய்மையான ஆண்கள், சாலிகானவர்களுக்குத்தான் சாலிகானவர்கள். ஹபீஸ் அசுத்தமான கொள்கைகள், அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான வாழ்க்கை முறைகள் இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது ஆண்கள் அவர்களை ஜோடி ஆக்குவதன் மூலமாக ஒரு காலம் குடும்ப சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு மனிதர் திருமணம் செய்து முடிச்சிட்டாரு, பிறகுதான் அவருக்கு அறிவு வருது, நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் தேர்ந்தெடுத்திருக்க கூடாதே அப்படின்னு. முதலாவது அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணுக்கு நல்ல அறிவுரை சொல்ல வேண்டும். இரண்டாவது அந்த அறிவுரையை அழகான முறையில் சொல்ல வேண்டும். மூன்றாவது அதற்குரிய அறிவை, கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு தர்பியா, தொடர்ச்சியா பக்குவப்படுத்த வேண்டும். நான்காவது இது எதுவுமே பொருட்படுத்தப்படாமல் அந்த பெண் இருக்கிறாள் என்றால் படுக்கையை விட்டு விலக்க வேண்டும். ஐந்தாவது படுக்கையை விட்டு விலக்கிய பிறகும் அந்த பெண் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்தால் காயம் படாமல் லேசாக அடிக்க வேண்டும். ஆறாவது அதற்கு பிறகும் அவள் திருந்த மாட்டேன் என்று அவருடைய போக்கிலேயே இருந்தாள் என்றால் இவருடைய புறத்திலிருந்து ஒரு நடுவரையும் அவர் அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் ஒரு நடுவரையும் உட்கார வைத்து பேசி இவர்கள் திருந்துவார்கள், இந்த பெண் திருந்துவாளா இல்லையா, எனக்கு இது தெரிந்தாக வேண்டும், நான் எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வி, இல்லை என்றால் நாங்கள் பிரிந்து விடுகிறோம் என்று பிரிந்து விட வேண்டும். அல்லாஹ் நாட்டத்திலே அந்த பெண் திருந்தி விட்டாள் என்றால் அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு எதிராக எந்த காரியத்தை செய்யக்கூடாது. இதே மாதிரிதான் ஒரு கணவன் இப்படிப்பட்ட அயோக்கியனாக இருக்கக்கூடியவனை அல்லது மார்க்கம் இல்லாதவனை, வழிகட்டவனை, அல்லது சரியான பிதஅத்வாதியான ஒரு நாசக்காரனை ஒரு சாலியான சுன்னாவிலே பற்றி பிடித்து வாழக்கூடிய உண்மையாக அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு நல்ல சாலியான பெண்ணுக்கு ஒரு பெற்றோர் திருமணம் செய்து வைத்துட்டாங்க. முதல்ல அந்த பெற்றோர்கள் மிகப்பெரிய பாவிகள், அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் அவர்கள் செய்த குற்றத்திற்கு அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். முதல் பெற்றோர்கள் தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவது அந்த பெண் அல்லாஹ்விடம் அதிகமாக உதவி தேட வேண்டும். மூன்றாவது கணவனுக்கு அழகான முறையில் மார்க்கத்தை சொல்லி அவனை திருத்துவதற்கு தன்னால் முடிந்த முயற்சிகளை எல்லாம் அந்த பெண் எடுக்க வேண்டும். நான்காவது இது எந்த பலனும் அளிக்கவில்லை என்றால் அந்த பெண் தன் குடும்பத்தார் தன்னுடைய வலியிடம் எடுத்து சொல்லி, அதே மாதிரி தனக்கு திருமணம் முடித்து வைத்த ஜமாத்தாரின் முன்னிலையில் இந்த விஷயத்தை கொண்டு போய் எடுத்து சொல்லி, பிறகு தன்னுடைய கணவர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார், மார்க்கத்துக்கு புறமான ஹராமான காரியங்களை செய்கிறார், ஆகவே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், அப்படி அவர் திருந்தி கொண்டால் நான் அவரோடு வாழ்கிறேன், இல்லை என்றால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று அல்லாஹ்விடம் உதவி தேடி அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருந்து அவர் தன்னோடு இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தையிடமும் தன்னுடைய ஜமாத்தாரிடம் உதவி தேடி இந்த விஷயத்தில் தீர்த்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். இது எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்றால் அந்த கணவனை புறக்கணித்து விட்டு தன் வலியின் பக்கம் தன்னின் வலிக்கு உதவி தேடி வலியின் வீட்டுக்கு வந்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த பெண் அத்தனை முயற்சி செய்தும் மார்க்கம் இல்லாத தொழுகை இல்லாத ஒருவனோடு வாழ்ந்தால் ஒரு காலம் அந்த பெண் ஒரு மார்க்கத்துக்கு உட்பட்ட குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் தொழுகையே இல்லாதவனாக இருந்தால் அந்த ஆணோடு சேர்ந்து வாழ்வது மார்க்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஹராமாகிவிடும். ஏனென்றால் தொழுகை இருந்தால் மட்டும்தான் ஒரு முஸ்லிமா இருக்க முடியும். தொழுகையே இல்லாத ஆணோடு அல்லது தொழுகையே இல்லாத பெண்ணோடு ஒரு காலம் ஒரு கணவன் மனைவி சேரவே கூடாது. முதல் அவர்கள் தௌபா செய்யும் வரைக்கும் விலகி இருக்க வேண்டும். விலகி இருந்து அவங்க தௌபா செய்து மீண்டு விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால் குடும்பம் சீர்வரும். ஏனென்றால் அல்லாஹ்வை தொழாமல் குடும்பம் சீர் பெறாது. அப்போ இந்த அடிப்படையை தான் முதல் வழி, குடும்பமும் குழந்தைகளும் சீர்பெறணும். ஏன்னா தாய் சாலியான பெண்ணாக இருக்கிறார், தந்தை ஒரு மோசமானவனாக இருக்கிறான், அந்த குழந்தை யாரை பின்பற்றும்? அல்லது தந்தை சாலியான மனிதராக இருக்கிறான் ஆனா தாய் மோசமானவளாக இருக்கிறாள், அந்த குழந்தைகள் யாரை பின்பற்றுவார்கள்? அதுவே ஒரு முரண்பட்ட வாழ்க்கையில் அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை. ஏனென்றால் நன்மையை ஒருவர் தூண்டுவார், இன்னொருவர் தீமையை தூண்டுவார். உண்மையா இல்லையா? அப்போ நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில குழந்தைகள் வளர்க்கப்படுவாங்க. அப்படி என்றால் அந்த குழந்தை நல்லவனோடும் வாழும், கெட்டவளோடும் வாழும், அல்லது அந்த குழந்தை நல்லவளோடும் வாழும், கெட்டவனோடும் போகும். அப்போ இது ஒரு கெட்ட சகவாசத்தை குடும்பத்திற்குள்ளே உருவாக்கக்கூடிய வழிகேட ஒரு தவறான பொருத்தமில்லாத ஜோடியின் மூலமாக உருவாகும். ஆகவேதான் குடும்பமும் குழந்தைகளும் சீர்வருவதற்கான முதல் வழி
துணை நல்லபடி இருப்பது, கணவன் தனக்கு நல்ல மனைவியை ஏற்படுத்திக் கொள்வது, மனைவி தனக்கு நல்ல கணவனை ஏற்படுத்திக் கொள்வது. அப்படி என்றால் அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்பே அவர்கள் தேடிக்கொள்கிற துணையிலே இந்த விஷயத்தில் தெளிவாக விவரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுல மிகப்பெரிய பொறுப்பு தாய் தந்தைக்கு இருக்கிற. தாய் தந்தை இதுல முட்டாள்தனமாக உலக ஆதாயத்திற்காக அல்லது பிள்ளைகளுக்கு இந்த அடிப்படை அறிவில்லாமல் ஏதோ உலகத்திலே பார்க்கக்கூடிய சில நன்மைகள், பொருளாதாரம், பதவி, இதை மட்டுமே வச்சு, அல்லது ஊரார் என்ன பேசுவார்கள், ஏன் உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிற, அவதான் வேணாம் வேணான்னு சொல்றானா, நீ இப்படி இருக்கலாமா, யாருக்காவது பிடிச்சு கொடு, கட்டி விடு அப்படின்னு பேசக்கூடிய மகா முட்டாள்தனமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய மூடர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. சாலிஹானவர்களை திருமணம் செய்ய, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னார்கள். ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மனம் முடிக்கப்படுகிறாள். அவளுடைய செல்வத்துக்காக, அவளுடைய அழகுக்காக, அவளுடைய குடும்பத்திற்காக, பாரம்பரியத்திற்காக, 4வது அவளின் மார்க்கத்திற்காக. மார்க்கத்திற்காக உள்ள பெண்ணை மனமுடித்து நீ வெற்றி அடை என்கிறாங்க. இது யாருக்கு சொல்றாங்க சொல்ல? ஒரு ஆணுக்கு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு ஆண் தனக்கு மனைவியா வரக்கூடிய முதல் மார்க்கத்தை தான் பார்க்கணும். மார்க்கத்தை பார்த்து விட்டு பிறகுதான் அழகு மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். இதுல கூட பார்ப்பதுல, அதாவது திருமணம் முடிக்கிறத பத்தியான விஷயத்துல ஒருவர் பெண்ணை பார்க்கிறார், பிறகு அழகு பிடிச்சு விட்டது, மார்க்கத்தையும் பார்க்கணும். அப்போது அழகு பிடித்திருந்ததால் மார்க்கமும் இருந்ததென்றால் அவர் திருமணம் செய்வார் இல்லையா? அப்போ அவர் நிராகரிக்கல. ஆனா மார்க்கத்தை முதலில் பார்த்து விட்டு அப்புறம் அழகை பார்க்க கூடாது. ஏன்னா பிறகு அழகை பிறகு பார்க்க ஆரம்பிச்சு பிறகு அழகு இவருக்கு ஓப்பா இல்லைங்கிறதுக்காக நிராகரிக்கிறாருன்னு வைங்க. அப்ப மார்க்கத்துக்காக உள்ள அந்த முன்னுரிமை இருக்கு இல்லையா, அது குறைவு செய்யப்படுது. அப்போ அழகை பார்த்ததுனால அழகு அவருக்கு பிடிக்கலங்க, மார்க்கம் இருந்து நிராகரிக்கிறாருன்னு குற்றம் அவர் மேல வந்துருமா. ஆகவேதான் உலமாக்கள் பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது சொன்னாங்க, முதல் நீங்க அழகையே பாருங்க அப்படின்னு. ஏன் தெரியுமா? அழகை பாருங்க, அவர் பிடிச்சு போச்சு, சரி இப்ப மார்க்கத்தை பார்க்கணுமா, இதுதான் சோதனை. இப்ப மார்க்கம் இல்லைன்னு சொல்லி நீ நிராகரிச்சிங்கன்னா, அழகெல்லாம் இருந்தும் மார்க்கம் இல்லைங்கிறக்கா நிராகரிக்கிறீங்க, சரியா? ஆனா நீங்க முதல்ல மார்க்கத்தை பார்த்துட்டு அழகு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிராகரிச்சீங்கன்னா, அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, மார்க்கம் இருந்தும் கூட நிராகரிச்சிட்டீங்களே ஒரு குறுகுறுப்பு மனசுல வந்துடும். மார்க்கம்லாம் இருக்குது, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஓப்பா இல்லை, எனக்கு ஒரு மொஹபத்து வரல, பார்த்தேன் மொஹபத்து வரல, அதனால தான் முதல்ல பார்த்துருங்க அப்படின்னு சொல்லப்படுது. உலமாக்கள் கல்வியாளர் இந்த அறிவுரை சொன்னாங்க, முதலில் அழகை பாருங்க, பிறகு மார்க்கத்தை பாருங்க. அழகுல பிடிச்சு போச்சு அப்படின்னா மார்க்கத்தை பார்க்கணும் இப்ப. ஏன்னா மார்க்கம் தான் இறுதியா நீங்க சேர்ந்து வாழ்றது முடிவு செய்ய போகுது. ஏன்னா அழகு இப்ப இருக்கிறது எப்போ வேணாலும் போகும், மார்க்கம் இருக்கக்கூடியது எப்பவுமே இருந்தாகணும். அதன் மூலமா தான் சந்தோஷமா இருக்க போறீங்க. ஏன்னா மார்க்கத்தால் நீங்கள் பொருந்தி கொள்வீர்கள் என்றால் அழகே பிறகு குறைஞ்சால் கூட மார்க்கத்தால் என்ன செய்வீங்க, நேசிப்பீங்க. அதுதானே யதார்த்தம். ஆகவேதான் இந்த மார்க்கத்தை பார்த்து மனம் முடியுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்லி இருக்கிறதுல மிக முக்கியமான செய்தி இருக்குது. மார்க்கம் தான் முன்னுரிமை கொடுக்கப்படணுங்கிறது. அதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா என்று சொன்னாங்க. இந்த உலகமே பெரிய இன்பம், அனுபவிக்கப்படுகிற இன்பம். இந்த இன்பங்களிலேயே மகத்தானது, மிகச்சிறந்தது சாலிஹான மனைவி. ஒரு சாலிஹான பெண் மனைவியாக இருக்கிறது இருக்குது, அது இன்பங்களிலே மிகச்சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நான் 4 காரணங்களுக்காக மனமுடிக்கப்படுகிற பெண்ணை பற்றிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில 5090வது ஹதீஸ். இந்த உலக இன்பங்களிலே மிகச்சிறந்தது ஒரு சாலிஹான பெண் அப்படிங்கிற ஒரு மனைவிங்கிற கருத்துள்ள ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 1467வது ஹதீஸா அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்து வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இது பெண்ணை மனமுடிப்பதற்கு மட்டுமல்ல, என்ன அளவுகோல் மார்க்கம் சொல்லப்படுதோ அதே அளவுகோல் தான் பெண்ணுக்கும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை மனமுடித்து தரக்கூடிய வழி
பொறுப்பாளர், ஒரு தந்தை அல்லது யார் அந்த தந்தையின் இடத்துல வலியாக இருக்கிறாரோ, பொறுப்பாளர் இருக்கிறார், அவருக்கு சொன்னாங்க, உங்களிடம் மார்க்கத்தாலும் குணத்தாலும் நீங்கள் திருப்தி அடையக்கூடிய ஒருவர் உங்கள் பெண்ணை கேட்டு வந்தால் அவருக்கு உங்கள் பெண்ணை மணமுடித்து கொடுங்கள். இல்லை என்றால் இந்த பூமியில் குழப்பமும் ஃபித்னா சோதனைகளும் உருவாகும். ஃபித்னா ஃபசாத் உருவாகும். அப்ப இன்னைக்கு ஃபித்னா ஃபசாத் உருவாக ஒரு காரணம் என்ன? சாலியான ஒரு ஆண், நல்ல பையன், குணமும் நல்லா இருக்குது, வந்து பெண் கேட்கிறான். அவனை பற்றி மார்க்கத்துல குறையில்லை, குணமும் குறையில்லை. இந்த பெண்ணை அவன் நல்லபடி வைத்துக் கொள்வான், அடிப்படை தேவை பூர்த்தி செய்வான், உணவு உடை தங்குமிடம் கொடுப்பான், அந்த சக்தியும் அவனுக்கு இருக்குது. அப்படி என்றால் என்ன செய்யணும்? ஒரு வழி, அந்த பெண்ணுக்கும் அவரை பிடித்திருக்கு என்று சொன்னால் திருமணம் முடித்து கொடுக்கணும். இப்படி கொடுக்க மறுத்து என்னென்னமோ உலக காரணங்கள் எல்லாம் சொல்லி, ஊர் வழக்கத்தை எல்லாம் சொல்லி, அல்லது எங்க 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 தாத்தா ஒன்று சொல்றாரு, எங்க மாமா ஒன்று சொல்றாரு, அல்லது எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒன்று சொல்றாரு, என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்றான் அப்படின்னு சொல்லி 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 சாலிகான நல்ல வரன்களை நல்ல ஜோடிகளை எல்லாம் தட்டி விடுவதா இருந்தா அதனால ஃபித்னா ஃபசாத். அதனுடைய முதல் விஷயம் என்ன தெரியுமா? திருமணம் செய்பவர்கள்ல சாலிகான மக்களுக்கு திருமணம் செய்யாமலே அது தாமதமாகும். அது ஒரு மிகப்பெரிய அநியாயம். நல்லோர்கள் தான் இந்த பூமியில சந்தோஷமா துணை அடைவதற்கு ரொம்ப தகுதியானவங்க. ஏன்னா அவங்களால தான் நல்ல குடும்பம் உருவாகும், அவங்களால தான் நல்ல குழந்தைகளை பெற முடியும், அவர்களால் தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நல்ல மக்களை உருவாக்க முடியும், அவர்களால் தான் இந்த உலகத்தில் நபியை பின்பற்றக்கூடிய நல்ல சந்ததியை உருவாக்க முடியும். அப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கு வரனை தேடும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணுடைய தகுதி சொல்லும் போது ரெண்டை சொல்றாங்க. ஒன்னு தீனையும் சொல்றாங்க, இன்னொன்னு குணத்தை அஹ்லாக்கையும் சொல்றாங்க. அப்போ தீன் அஹ்லாக், மார்க்கம் குணம் ரெண்டுமே நல்லா இருக்குதா, திருமணம் முடித்து கொடுங்க. அவருக்கு அவர் நல்லபடி காப்பாற்றுவார் அப்படின்னா நிச்சயமா கொடுத்துருங்க. சக்தி இருக்குது கொடுங்க. அவர் பெரிய கோடீஸ்வரர் இல்லை, அவருக்கு அவர் இந்த வேலையில தான் இருக்காரு, அதுல இருக்காரு, இதுல இருக்காரு, இல்லை, நல்ல பையனா கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இது முதல் வழி. இதுல மிக முக்கியமான ஒண்ணு, அஹ்லு சுன்னாவுக்கு தான் திருமணம் முடித்து கொடுங்க, அஹ்லுல் பித்ஆவுக்கு செய்யக்கூடாது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஒரு காலம் உங்களுடைய பெண்களை நீங்கள் பித்அத்வாதிகளுக்கு மனமுடித்து கொடுக்காதீர்கள், அவர்களுக்கு சலாம் கூட சொல்லாதீர்கள். பித்அத்வாத தலைவர்கள், சாதாரணமா பொதுமக்கள்ல பித்அத் செய்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ளது இல்லை. இது பித்அத்வாதிகள் பித்அத்தை மார்க்கமாக நம்பிக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய தலைமைத்துவ பிரச்சாரர்களாக இருப்பாங்க, அதை வாதம் செய்து நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட வழிகட்ட கொள்கைகளை சுமந்து கொண்டு மார்க்கத்தின் பேரா வழிகேடுகளை பரப்பக்கூடிய அகீதாவுல வழிகட்ட வாழ்க்கை முறைகளை சுன்னாவை பின்பற்றுவதில் தூரமா இருக்கக்கூடிய பித்அத்வாதிகளுக்கு உங்கள் பெண்களை திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். கொடுத்தால் என்ன ஆகும்? உங்களுடைய பெண்ணை, அஹ்லு சுன்னாவில் இருக்கக்கூடிய பெண்ணை அஹ்லுல் பித்ஆவாக மாற்றுவதற்கு அவர்கள் நிர்பந்தம் செய்வார்கள். எவ்வளோ கதைகள் இருக்குது. அது மாதிரி என்னென்ன நல்ல சாலிகான பெண்ணை கொண்டு போய் ஒரு வழிகட்ட ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் இருக்கிற ஒருத்தனுக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அவனுடைய கொள்கை, அவனுடைய ஹிஸ்ப், அவனுடைய இயக்க வெறியோடு அவன் அந்த பெண்ணுக்கு நஞ்சை ஊட்டுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அந்த பெண்ணிட்ட வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்பான். அதன் காரணமாக அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அதன் மூலமாக அந்த பெண்ணை மன நெருக்கடிக்கு ஏற்படுத்துவான். அந்த பெண் தன்னால் முடிந்த வரைக்கும் போராடி கொண்டிருப்பாள். ஏன்? அஹ்லுல் பித்ஆங்கிற ஒரு வழிகட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு, அந்த சிந்தனையில ஊறி போனவனுக்கு பெண்ணை கொடுத்தது. அப்படி என்றால் பிள்ளைகள் அவன் எப்படி வளர்ப்பான்? அஹ்லுல் பித்ஆவை வளர்ப்பானா, அஹ்லுஸ் சுன்னாவை வளர்ப்பான்? அவன் எப்படிங்க, எப்படி வளர்ப்பான்? அஹ்லுல் பித்ஆவை தான் வளர்ப்பான். அவன் ஒரு அஹ்லுல் பித்ஆ, பித்அத்வாதி, தன் பிள்ளைகளை பித்அத்வாதி ஆக்குவான். கொண்டாட்டியே பித்அத்வாதியா மாற்றுவதற்கு நிர்பந்தித்து கொண்டிருப்பான். அவன் ஒரு தாய் தந்தை நல்ல புத்தியோடு இதில் சிந்திக்க வேண்டும். ஒரு காலம் பித்அத்வாதிகளிடம் கொண்டு போய் பெண்ணை கொடுக்க கூடாதுங்கிறதையும் நம்முடைய சலஃப் அதிகமான அறிஞர்கள், இப்போ நான் சொன்ன இமாம் மாலிக் போல, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிக முக்கியமான தபஅ தாபீன்ல உள்ளவங்க, அவர்களும் சொல்றாங்க, யாரெல்லாம் தன்னுடைய மகளை ஒரு பித்அத்வாதிக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டாரோ அவர் உண்மையில் தன்னோடு தன் மகளுக்கு இருக்கின்ற உறவை துண்டித்து விட்டார்.
ஏன் அவ்வளவு பெரிய துரோகம் அது? ஒரு சுன்னாவில் இருக்கக்கூடிய நல்ல சுன்னாவை பின்பற்றக்கூடியவனுக்கு பெண்ணை கொடுக்காம பிதத்வாதி கொண்டு போய் பெண்ணை கொடுத்தீங்களே, நீங்கள் உங்களோடு உங்கள் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை, அந்த சொந்த பந்தத்தை, இரத்த பந்தத்தை துண்டித்த பாவிகள் நீங்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்யறாங்க. ஏன்னா நாம் அஹ்லு சுன்னா நபியை பின்பற்றுகிற கூட்டமா இருக்க வேண்டும். பிதத்வாத சிந்தனைகள்ல மக்களை வழிகெடுக்கக்கூடிய நாசக்கார கூட்டங்களில் இருக்கின்ற கொள்கை சிந்தனை உள்ளவர்களுக்கு பெண்ணை கொடுக்கூடாது. ஆமா, இதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்களும் இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க. சலஃபிடம் இருந்த மிக உண்மையான ஒரு கொள்கை, ஒரு சிந்தனை, ஒரு தெளிவான வார்த்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு காலும் அவர்கள் அஹ்லுல் பித்ஆங்கிற பிதத்வாதிகளுடைய சாட்சிகளை ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்கு பின்னே பிதத்வாத கூட்டங்கள் பிரச்சாரங்களா இருக்கின்றார்களே, அவர்களுக்கு பின்னே நின்று தொழ மாட்டார்கள். சலஃப் அப்படி இருப்பாங்களா? இவன் இப்னு தைமியா சொல்றாங்க. இன்னும் அவர்களிடமிருந்து கல்வியை எடுக்க மாட்டார்கள். பிதத்வாத கூட்டத்திலிருந்து கல்வியை எடுக்க மாட்டார்கள், மார்க்க அறிவை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை திருமணம் முடித்தும் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று கேட்டால், அவர்களுக்கு தெரிந்திருந்தது இந்த பிதத்வாத கூட்டங்கள் காரணமாக அவர்கள் மார்க்கத்தை அழிக்கக்கூடிய, மார்க்கத்தை கூறு போடக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை இவன் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆகவே நாம் முதல் வழியை இதோடு முடிக்கிறோம். இரண்டாவது வழி அல் இஹ்லாஸ், மன தூய்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காகத்தான் குடும்பத்தை சீர்திருத்தணும், பிள்ளைகளை சீர்திருத்தணும். இது ஒரு இபாதா, இது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காகத்தான் நாம் நம் குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறோம். ஒவ்வொரு ஆணும் இதை உணர வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும் இதை உணர வேண்டும். அப்போ இதை அல்லாஹ்வுக்காக செய்யும் போது அல்லாஹ்விடம் இதற்கான கூலி இருக்கிறது என்று ஒருவர் அல்லாஹ்விடம் அந்த கூலி எதிர்பார்ப்பார். ஆக ஒரு தாயும் தந்தையும் மன தூய்மையோடு இதில் நடக்கணும், அல்லாஹ்வுக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸ வலியுறுத்த, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத வ யு'துஸ் ஸகாத வ ذلك தீனுல் கய்யிமா. சூரா அல் பையினா 98வது அத்தியாயத்துடைய 5வது ஆயா. அல்லாஹ் சொல்லுகிறான், இதற்கு முன்னாடி அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் அவர்களுடைய மக்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்ட, எல்லா மக்களும் கட்டளையிட்டது என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், உண்மையாக கலப்படமே இல்லாமல் மன தூய்மையாக முஹ்லிஸாக இஹ்லாஸோடு மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்கிட்டு நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி அர்ப்பணமாயிடுங்கன்னு தான் கட்டளையிட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய கல்வில இருக்கக்கூடிய அகீதா, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள் குடும்பத்தை சீர்திருத்துவதா இருந்தால், குடும்பத்திற்கு நன்மை செய்வதா இருந்தால் எல்லாமே அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும்தான் அதுல நாடி இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லைன்னு வைங்களேன், நீங்க ஒரு அமலை நிரந்தரமா செய்ய மாட்டோம். நாம இஹ்லாஸ் அடிபட்டு போச்சுன்னா இந்த உலகத்துல என்ன நோக்கத்துக்கு, என்ன ஆதாயத்துக்காக நம்ம ஒரு விஷயத்தை செய்யணுமோ அதுதான் எதிர்பார்ப்போம். அல்லாஹ்வோட கூலி இருக்கிறதே அப்படிங்கிறதுக்காக நிலையா அதுல நிக்க மாட்டோம். இல்லைன்னா பின்வாங்கிடுவோம். இந்த உலகத்துல கிடைக்கிற ஆதாயம் கிடைக்கல அப்படின்னா என்ன செய்வோம்? பின்வாங்கிடுவோம். உடனே நான் நினைச்சேன், ஒரு மனைவி நினைப்பா, என் புருஷனை அப்ரிஷியேட் பண்றதே இல்லை, நான் எவ்வளோ நல்லது செய்யறேன், அவர் எதையோ பாராட்ட மாட்டாரு அப்படின்னு அவர் நினைப்பா. கணவன் நினைப்பான், நான் எவ்வளோ செய்யறேன் ஆனா என் மனைவி குறை சொல்லிட்டு இருக்கா, இவளுக்கு நான் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா மனைவி பெண்ணுக்கு இயல்பா இருக்கிற இந்த குறை சொல்லும் கூட தன்மை அல்லாஹ்வுடைய ரசூலாலே எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு குணம். அப்போ ஒரு பெண்ணை இப்படி எச்சரிக்கை செய்ய குறை உள்ளவளாக இருப்பாள், வளைந்த விழா எலும்பு. அவள் என்ன செய்வாள்? ரசூலா சொன்னாங்களா இல்லையா? ரொம்ப எச்சரிக்கை செய்தாங்க, பெண்களே அல்லாஹ் கஞ்சுங்கள், உங்களைத்தான் நரகத்தில் அதிகமாக பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. யார சூழல, ஏன் என்ன காரணம்? நீங்க குஃப்ரு செய்கிறீர்கள் அப்படின்றாங்க. அல்லாஹ்வையே நாங்கள் நிராகரிக்கிறோமா? இல்ல, இந்த குஃப்ருங்கிறது நன்றி கட்டத்தனம். உங்கள் கணவரை நீங்கள் குஃப்ரு செய்கிறீர்கள், அதாவது நன்றி கட்டத்தனமா கணவனிடம் பேசி விடுகிறீர்கள். அவன் எவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு செய்திருந்தோம், ஏதேலோ குறை வைக்கும் போது உன்னிடம் நான் என்ன சுகம் கண்டேன், என்ன நன்மை கண்டேன், நான் ஒரு நன்மையை நான் பார்க்கல அப்படின்னு அவன் எவ்வளோ நன்மை செய்திருந்ததெல்லாம் நன்றி கட்டத்தனமா மறுத்துட்டு அந்த வார்த்தை நீங்க சொல்றீங்க பார்த்தா, உன்கிட்ட இருந்து என்ன சுகம் கண்டேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுறீங்களா இல்லையா? அப்ப அதுதான் அதன் காரணமா நீங்க அதிகமா நரகத்தில் இருக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அப்ப பெண்ணிடம் இருக்கக்கூடிய பெரும் பாவங்களில் ஒன்று இந்த பெரும் பாவத்தை ஒரு பெண் செய்வா. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கின்றாளோ, யார் சாலிகாக தன்னை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து இஹ்லாஸோடு வாழ்றாளோ அவளை தவிர. அவதான் இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வழி, இஹ்லாஸ் இல்லைன்னா வாயில வர்றதெல்லாம் வரும். அது புருஷனா இருந்தாலும் சரி, பெண்டாட்டியா இருந்தாலும் சரி, இஹ்லாஸ் இல்லைன்னா உண்மையா இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்காக உண்மையா இருக்கிறவங்க தான் அல்லாஹ் பார்க்கறாங்கறதுக்காக உண்மையா இருப்பாங்க. புருஷன் பார்க்காவிட்டாலும் உண்மையாக இருப்பாள் ஒரு மனைவி. பொண்டாட்டி விரும்புறாலோ இல்லையோ அல்லாஹ்வுக்காக உண்மையா இருப்பான் ஒரு கணவன். தாய் தந்தையும் அப்படிதான் இருப்பாங்க, பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க. இஹ்லாஸ் மிக முக்கியமான அடிப்படை. அப்ப இந்த இஹ்லாஸை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்காக அமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. ஏன்னா அல்லாஹ் தஆலா இதைத்தான் எல்லா சமுதாயத்திற்கும் மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இட்டான். அல்லாஹ்வை நீங்கள் மன தூய்மையாக, முஹ்லிஸாக, இஹ்லாஸாக அவனுடைய மார்க்கத்தை சொந்தமாக்கி நிஜமா இருங்க, அல்லாஹ்வுக்கு நிஜமா இருங்கன்னு சொல்றான். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சொல்றான், தொழுகை நிறுத்துங்கள், ஜக்காத் கொடுங்கள், இதுதான் நிலையான மார்க்கம். அப்ப தொழுகையும் ஜக்காத்தும் கூட இஹ்லாஸுக்கு பின்னாடி தான். அதுதான் தௌஹீத். அப்போ நம்முடைய குடும்பம் சீர்திருந்தோம்னா முதல் இஹ்லாஸுக்கு பயிற்சி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சில நல்ல விஷயங்கள் அவங்க செய்யும் போது ஆர்வம் ஊட்டுவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம், கிஃப்ட் கொடுப்போம். அந்த கிஃப்ட் கொடுத்தா கூட சொல்லணும், இந்த கிஃப்ட்டுக்காக இன்னொரு தடவை செய்யாதம்மா, நீ அல்லாஹ்வுக்காக செய். என்ன, நீ இந்த பரிசு உனக்கு கிடைச்சிச்சே, இதுதான் உனக்கு வேணுங்கிறக்கா செய்யாத. ஏன்னா அல்லாஹ்விடம் உனக்கு பரிசு கிடைக்குமா இல்லையா, அதுக்காக செய். அப்படின்னா நீ அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும்னு சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இந்த பரிசுக்காக மட்டும்தான் நான் இப்படிலாம் செய்யறேன் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன செய்யும், அந்த பரிசு கிடைக்காதப்ப செய்ய போறது இல்லை. அதே மாதிரிதான் ஒரு கணவன் மனைவியை தர்பியா செய்யறதுல நீ எனக்காக செய்யாதன்னு சொல்லணும். நான் பார்க்கறேங்கிறதுக்காக தொழுகாத, நீ அல்லாஹ் உன்னுடைய ரப்பு உன்னை படைச்சவன், உனக்கு உயிர் கொடுத்துருக்கான், உடம்பு கொடுத்துருக்கான், உனக்கு பார்வை கொடுத்துருக்கான், உனக்கு சக்தி கொடுத்துருக்கான், உனக்கு கணவனை கொடுத்துருக்கான், உனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கான். நீ ரப்பாகி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாயிரு. நீ எனக்கு பதில் சொல்லணுங்கிறக்கா நீ செய்யாத, சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரிதான் கணவனுக்கு ஒரு மனைவி எந்த நேரத்துல அழகான முறையில் அறிவுரை சொல்ல முடியுமோ அந்த நேரத்தை சொல்லணும். ஏங்க, நான் எனக்காக செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இஹ்லாஸ் இல்லை என்றால் எல்லா அமலும் வீணா போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா புகாரியில பதிவு செய்திருக்கிற முதல் ஹதீஸ், எல்லாரும் அறிந்த ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத். நிச்சயமாக எல்லா செயல்களும் எண்ணங்கள் நீயத்தை பொறுத்துத்தான் அமைகின்றன. அப்ப நீயத் சரி செய்யப்படணும். குடும்பத்தை சீர்திருத்தணும், ஒரு நல்ல கணவனா வாழணும், நீயத்து எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஒரு நல்ல மனைவியா நான் இருக்கணும், நீயத்து எப்படி இருக்கணும் தெரியுமா, அல்லாஹ்வுக்காக இருக்கணும். நான் ஒரு நல்ல மனைவியா இருக்கணும், எதுக்குங்க, என் புருஷனுக்காக இல்ல, அல்லாஹ்வுக்காக இருங்க. அல்லாஹ்வுக்காக இருந்தீங்கன்னா புருஷனும் வந்துருவா அதுல. ஏன்னு கேட்டா அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறான் உன் புருஷனுக்கு நல்லபடி இருந்து. அப்ப நீ முதல்ல அல்லாஹ்வுக்கு நல்லவளா இருக்குன்னு நினைச்சேன்னா நீ உன் புருஷனுக்கு நல்லவளா இருப்ப, உன் பிள்ளைங்களுக்கு நல்லவளா இருப்ப, உன் பக்கத்து வீட்டுக்காரி பெண்ணு இருப்பா அவளுக்கும் நல்லவளா இருப்ப, உங்க அம்மாவுக்கு நல்லவளா இருப்ப, உன்னுடைய மாமியாருக்கு நல்லவளா இருப்ப, உன் நாத்தனாருக்கு நல்லவளா இருப்ப, எல்லாருக்கும் நல்ல பெண்ணா இருப்ப. ஏன்னா நீ அல்லாஹ்வுக்காக தான் இருக்கிற. அதே மாதிரிதான் நான் நல்ல கணவனா இருக்கணும், எதுக்கு, என் பொண்டாட்டிக்காக இல்ல, பொண்டாட்டிக்காக இருக்க தேவையில்லை, அல்லாஹ்வுக்காக இரு. அல்லாஹ்வுக்காக நீ இருந்தா உன் மனைவிக்கு நல்ல கணவனாக இருப்ப, உன் பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருப்ப, உன் தோழனுக்கு நல்ல தோழனாக இருப்ப, உன் தாய்க்கு நல்ல மகனாக இருப்ப, உன் தந்தைக்கு நல்ல மகனா இருப்ப, உன் சகோதரருக்கு நல்ல சகோதரனா இருப்ப, உன் சகோதரிக்கும் நல்ல சகோதரனா இருப்ப, எல்லாருக்கும் சிறந்தவனாக இருப்ப. ஏன்னு கேட்டா உன்னுடைய நோக்கம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவது மட்டும்தான். ஏன்னா கூலி அல்லாஹ்விடம் தான் இருக்குங்கிறது உனக்கு நல்லா தெரியும். ஆக இதை ஒவ்வொருத்தரும் இப்படி தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளணும். எனக்கு நான் சொல்லிக் கொள்ளணும், உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளணும். அப்ப இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான இந்த அடிப்படையை மறந்துவிடக் கூடாது. மூன்றாவது வழி, ஒருவர் தன்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளை சீர்திருத்தும் பொழுது கடமையான விஷயங்களை முதலில் கற்றுக் கொடுக்கணும். அதுல முதலாவது ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்,
அடுத்தது அந்த கடமையான விஷயங்கள்ல தான் நல்ல ஒழுக்கங்கள், நல்ல குணங்கள், இந்த விஷயங்களின் மீது அவர்களுக்கு மஹப்பத்தை ஏற்படுத்துவதற்கு மென்மையான முறையில் அவர்களை வழி நடத்தணும். இது மூன்றாவது வழி. அதாவது கடமையான விஷயங்களின் பக்கம் ஆர்வமூட்டி, ஏனென்றால் கடமைகள் தான் முதலில் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்பட போகிறது. அதுல அவர்கள் அதுல குறை வைத்து விடக்கூடாது என்பதில் ஒரு தாயும் தந்தையும், ஒரு கணவன் மனைவி, கணவன் தன் மனைவி விஷயத்துல, அதே மாதிரிதான் மனைவி தன் கணவன் விஷயத்துல, ஏன்னா ஒருத்தருக்கொருத்தர் நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் தோழர்கள். கணவனுக்கு மனைவி ஒரு தோழி, அதே மாதிரிதான் மனைவிக்கு கணவன் ஒரு நல்ல தோழன். அவர்களுக்கு மத்தியில் நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் உண்மையான நல்ல ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அதை ஈகோவா பார்க்க கூடாது. நீ எனக்கு சொல்றதா நான் கேட்கணுமா? ஒரு புருஷன் தன் மனைவி சொல்லக்கூடிய நல்ல விஷயத்த நீ ஒண்ணு எனக்கு சொல்லாத, அப்படி சொல்லக்கூடாது. ஏனால் அவள் உன்னுடைய தோழி, நன்மை அவள் ஏவ விடு. அவள் உன்னிடம் இருக்கிற தீமையை சுட்டி காட்டினால் ஏற்றுக்கொள், அதை தடு, அவள் தடுக்கட்டும், நீ அதை விட்டு விலகு. அதே மாதிரிதான் ஒரு கணவன் சொல்லக்கூடிய அந்த நன்மையான விஷயங்களை அவன் ஏவும் போது கட்டுப்பட வேண்டும் ஒரு மனைவி. தீமையை அவன் தடுக்கும் பொழுது அதை விட்டு விலக வேண்டும் ஒரு மனைவி. இதிலே மகத்தானது என்ன தெரியுமா? தௌஹீத். ஏவ வேண்டியதிலே மகத்தானது தௌஹீத். தடுக்க வேண்டியதிலே மகத்தான ஒன்று, கட்டாயம் தடுக்க வேண்டிய பெரிய பாவம் ஷிர்க், குஃபுர். அப்படி என்ற இந்த ஆர்வமூட்டி நன்மையின் பக்கம் வழி நடத்துவதில், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதில், அல்லாஹ்வுக்கு முதலில் நல்ல ஒழுக்கத்தோடு நடந்து கொள்றது. அல்லாஹ்விடம் அப்படின்னா என்ன? அது தொழுகையை கொண்டு நடக்குது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாஹா 20வது சூராவுடைய 132வது ஆயத். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா. யாருக்கு சொல்றான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லுகிறான், நபியே உங்கள் குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவுங்கள், நீங்களும் இதன் மீது நிலைத்து உறுதியாக இருங்கள். தொழுகையில நீங்களும் உறுதியாக, பொறுமையாக, இந்த ஏவுறுதலையும் தொழுவதிலும் நீங்கள் உறுதியாக இருங்கள். அப்படி என்றால் இந்த மூன்றாவது வழி, குடும்பம் சீர்திருத்தணும் அப்படின்னா ஆரம்ப காலத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு தொழுகை ஏவுவது, குடும்பத்தாரிடம் இதுல வளைந்து கொடுக்காமல், சமரசம் இல்லாமல், இதுல கருணை காட்டாமல் நடக்கணும். பிள்ளைகள்கிட்ட எப்படி கருணை காட்டுறாங்க? அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? செல்லம். செல்லம். பொண்டாட்டிக்கும் செல்லம். அவ தொழுகிறது இல்லை, அவ அலட்சியமா இருக்கிறா, என் பொண்டாட்டி ரொம்ப தங்கங்க அப்படிங்கிறார் ஒருத்தர். என்ன தொழ மாட்டேங்கிறா? என்ன தொழாதவ தங்கமா? நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி என்றால் அல்லாஹ்விட அவள் மோசமானவள். நீ யாரை தங்க? அவ சொல்ல வந்தது என்னன்னா, எல்லாத்துலயும் தங்கம் தான், குணம் தங்கம், சாப்பாடு கூட தங்க மாதிரி சமைச்சு போடுறாளோ என்னவோ தெரியல, தங்கத்தை கலந்து தங்க பட்சணம் கூட செய்து கொடுக்கலாம், மாஷா அல்லாஹ் தான் இருக்கட்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லையா அவ? எப்படி தங்கம்? அல்லாஹ் நாளைக்கு இப்படி அவ போனானா இவ தங்கன்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிட மாட்டான். நீ உன் புருஷனுக்கு எல்லாம் நல்லா தான் செய்த, ஆனா எனக்கு நீ நன்றி கெட்டவளா இருந்தேன்னு சொல்லி நரகத்தை தூக்கி வீசிடுவான். அப்ப ஆரம்பத்திலிருந்தே, கல்யாணம் ஆனதுல இருந்தே. அப்படின்னா என்ன? இன்னைக்கு கல்யாணமான எத்தனையோ பேரு முதலிரவு முடிச்சு காலையில் சுபு தொழுகிறது இல்லை. என் பொண்டாட்டி தங்கங்க இவர் சொல்லுவார். அடுத்த நாள் அவன் சுபுவும் தொழுல, இவனும் தொழுல. இவர் சுபுக்கு அப்ப மட்டும் ஜமாத் தொழுகைக்கு வரமாட்டார். அது எப்படி புது மாப்பிள்ளைக்கு மட்டும் நைட்டு முதலிரவு முடிச்சா ஜமாத் தொழுகை அன்னைக்கு அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்துருக்கானா? ரசூலுல்லாஹ் அதுக்கு தனியா சட்டம் சொல்லியிருக்காங்களா? நீங்க புது மாப்பிள்ளைய முதல் இரவு முடிச்சா மட்டும் அன்னைக்கு காலை ஜமாத்துக்கு வராதிங்க. அல்லாஹு அக்பர். அதே முதலிரவு முடிச்சுட்டு காலையில தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுகையில பாக்குறாங்க. ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு நறுமணம் அவங்களுடைய ஆடையில பூசப்பட்டிருக்கிற அடையாளம் தெரியுது. அது பொதுவா புது மாப்பிள்ளைங்க தான் போடுவாங்க.
அப்துர்ரஹ்மான் அவுஃப்கிட்ட ரசூல்லா தான் கேட்குறாங்க. ஏன்னா ரசூல்லாவுக்கு தெரியாது கல்யாணம் நைட்டு நடந்துச்சு அப்படின்னு. கல்யாணமும் நைட்டு நடந்துச்சு, முதல் இரவும் முடிஞ்சிருச்சு. காலையில சுபு நேரத்தில் வந்து நிற்கிறார் அப்துர்ரஹ்மான். தொழுகையில் ஜமாத் தொழுகை முடிஞ்சிருச்சு. பின்னாடி அப்துர்ரஹ்மான் அவுஃப் பார்த்துட்டு ரசூல்லா கேட்டால் என்ன விஷயம் அப்படின்னு. யார் ரசூல்லா, நைட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்தேன். எவ்வளோ லேசாக நடந்திருக்குது பாருங்க. நைட்டு தான் பெண்ணை பார்த்து திருமணமே முடிச்சிட்டாரு. முதலிரவும் முடிஞ்சிருச்சு. காலையில ஃப்ரெஷ்ஷாக வந்து மாப்பிள்ளை வந்து ஜமாத் தொழுகைக்கு வந்திருக்காரு. யார்? அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப என்ன தெரியுது? சஹாபாக்கள்கிட்ட பின்பற்றுங்க நம்ம ஏன் சொல்றோம்? ஒவ்வொன்றும் சஹாபிட்ட பாருங்க. இந்த தீனை அமல் செய்யறது விளங்குறது சரியா சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க. புது மாப்பிள்ளைன்னா அப்படியே சொகம் கண்டு அப்படியே அல்லாஹ் விட்டு தூரமாகிறவன் அல்ல, இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறவன். அவன் புது மாப்பிள்ளையாக நறுமணம் பூசிக்கொண்டு குளிச்சு தயாராகி வந்து நின்றிருக்கிறார். யார்? அப்துர்ரஹ்மான் அவர்களும் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ மட்டும் தொழுகை விட்டுட்டோம்னு போல குற்றம் வரணுமா வரலையா? சுபுக விட்டுட்டோன்னு எந்த புது மாப்பிள்ளைக்கும் புது பொண்ணுக்கும் இன்னைக்கு சுபுக விட்டுட்டோமேங்கிற குற்றம் வருதோ, அவங்க அன்னைக்கு அந்த காலையில் செய்யற தௌபா இருக்குதுல்ல, அதுதாங்க அதுக்கு பிறகு அவங்க பயந்து இனி நாங்கள் சுபுகை விட்டுறக்கூடாதுன்னு பயந்தாங்கன்னா அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிருவான். ஏன்னா அவங்க அப்பவிருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க, தங்களுடைய தவறு தெரிஞ்சிருச்சு. இத புது மாப்பிள்ளைய புது பிள்ளைங்களை புது சின்ன சிரிச்சுங்க அப்படி எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருசுங்க இருக்கிறாங்கல்ல, தாய் தந்தை மாமனார் மாமியார், இவருங்க தொழிலுக்கு போவார், இவர் மாமனார் ஜமாத்துக்கு போவாரு, அல்லது அவங்க சம்பந்தப்பட்டவங்க போவாங்க, அண்ணன் தம்பி எல்லாம். ஆனா அங்க ஒரு கதவை தட்டி தொழிலுக்கு வான்னு சொல்லிட்டு புது மாப்பிள்ளை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? இந்த இடத்துல வளர்ப்புல இதுல நாம ஒரு சலுகைய மார்க்கம் தடுத்த ஒன்றை செய்கிறோம். ஏன்னா கடமையிலே குறைவு செய்வது ஹராம். அதுக்கு காரணம் எல்லாம் அல்லாட்ட நாளைக்கு சொல்ல முடியாது. நான் ராத்திரில விழிச்சிருந்தேன் அல்லான்னு சொல்ல முடியும். அப்ப ஆரம்பத்தில் இருந்தே அதான் இந்த மூணாவது விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். குடும்பம் சீர்ந்ததுன்னா விட்டுட்டு அப்புறம் நான் திருத்த போறேன்னு இறங்கக்கூடாது. இறங்கினா அவ்வளவு சீக்கிரம் பலன் கிடைக்காது. ஏன்னா அது வளர்த்ததே அப்படித்தான் வளர்த்துட்டோம்னா அதை சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்துல இருந்து சீர்திருத்தத்தை ஆரம்பிச்சிடணும். பிள்ளைங்க இப்படி இருக்குதுங்களா, தொழுகை ஏவறது, கடமைகள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் நான் 10 வருஷத்துக்கு ஒரு பண்ண போறேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் பார்த்துக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. ஆகவே அல்லாஹ் நபிக்கே சொல்கிறான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், உங்கள் குடும்பத்தாரை தொழுகைக்கு ஏவுங்கள். எந்த நேரம் வந்தாலும் தொழுகை நேரம் வந்தது ஏவுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் நமக்கு சொல்றாங்க. அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய பாட்டனார் மூலமா ரசூலுல்லாஹ்விடம் பெற்றுக்கொண்ட ஹதீஸை இவன் அபூதாவூத் பதிவு செய்திருக்கிறாங்க. 495வது ஹதீஸ், மிக பிரபலமாக நாம் அறிந்த ஹதீஸ். முருசிபியஸ் ஸலாஹ், உங்களுடைய குழந்தைகளை 7 வயதிலிருந்தே 7 வயதிலிருந்தே தொழுகைக்கு ஏவுங்கள். முரு கட்டளையிடுங்கள். அவர்கள் 10 வயதாகி தொழவில்லை என்றால் அவர்களை அடியுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி என்றால் அந்த சீர்திருத்தம் ஆரம்ப காலத்திலிருந்தே வர வேண்டும் என்பதற்காக தான். அதே நேரத்தில் முதல் கட்டம் 7 வயதிலிருந்து ஏவ ஆரம்பிக்கிறது இருக்குதுல்ல, அது மென்மையாக மட்டுமே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவ மட்டும் சொல்றாங்க. 10 வயது ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ சொல்றோம், தொழவே மாட்டேங்கிறார். ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும், அப்போ 10 வயதான பிறகுதான் அடிக்க வேண்டும். காயம் படாமல் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் விதமா, நாம கோபம் கொள்கிறோம்ங்கிறத அவர்களுக்கு உணர்த்தும் விதமா அவர்களை அடிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில படுக்கையை பிரித்து போடுங்கள். 10 வயது ஆயிடுச்சா, 10 வயது ஆயிடுச்சுன்னா அவங்க ஒன்னா படுக்கப்படும். முடிஞ்ச வரைக்கும் படுக்கைகள் பிரிச்சு போடணும். அல்ல ஒரே படுக்கையில படுக்க வேண்டிய, ஒரு கட்டில் படுக்க வேண்டியது வந்ததென்றால் அவர்களுக்கு போர்வைகளை தனித்தனி போர்வை தர வேண்டும். ஒரே போர்வைக்குள் தூங்க விடக்கூடாது 10 வயதான பிறகு. அப்ப இதெல்லாம் இந்த சின்ன வயதுல இருந்து இந்த தர்பியா தரணும்னு சொன்னதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலிருந்தே தர்பியா செய்வதை வலியுறுத்துகிறார்கள். ஆகவேதான் நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கெல்லாம் ஒரு குழந்தையோ ஒரு வேலைக்காரரோ அல்லது ஒரு அனாதையோ இருக்கிறாரோ அவர் மீது அவரை அக்கறை எடுக்காமல் அவர்களுக்கு தொழுகை ஏவாமல் இருந்தால் அவர்கள் பெரியவர்களாக இருக்கின்றார்களே, அந்த ஏவாத தொழுகைகளை பழக்கப்படுத்தாத இந்த பெரியவர்கள், இந்த தாய் தந்தை அல்ல பொறுப்புதாரி, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்? அவர்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், ஆனா ஏவுங்கிற கட்டளை உங்களுக்கு இருக்குது. நீங்க ஏவாம அலட்சியமா இருக்குன்னா உங்களுக்கு ஆட்சியாளர் இருந்தா அவர் தண்டனை கொடுக்க வேண்டும், அல்லாஹ் தண்டிப்பான். இந்த கருத்தை சொல்றாங்க. ஆகவேதான் சின்ன பிள்ளைங்களுக்கு கடமையாயிருக்காது, ஆனா இந்த பயிற்சியை ஆரம்ப கட்டத்திலிருந்தே சின்ன பிராயத்திலிருந்தே கொடுக்க வேண்டுங்கிறது மிக முக்கியமான வழி. இந்த வழியில குறை வைத்தா என்ன ஆகும் தெரியுமா? பிறகு பிள்ளைகள் அப்படியே தருதலையா வளர ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு நாம என் பிள்ளைய தொழுகையாளியா மாத்தலாம்னு நினைக்கிறேன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க வளைய மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்களா இல்லையா, தோளுக்கு மேல புள்ள வளர்ந்துருச்சு, இப்ப நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தையா இருக்கிறப்ப, தோளுக்கு கீழே இருக்கிறப்ப, இடுப்புக்கு கீழே இருக்கிறப்ப சட்டுன்னு ஒரு மிரட்ட முடிஞ்சு, கண்டிக்க முடிஞ்சு, இப்ப தோளுக்கு மேல வளர்ந்துருச்சு, எதா இருந்தாலும் அதுக்கு எல்லாம் தெரியுது, நாம ஒண்ணு சொன்னா நம்மளை எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏன் உருவாகிறாங்க? ஏன்னா சிறு பிராயத்துல இருந்தே நீங்கள் கொடுத்த செல்லம் அல்லது நீங்க சரியான முறையில தர்பியா செய்யல. அதுக்காக செல்லம் கொடுக்கக்கூடாதுன்னா அவங்க மேல அன்போடு இருக்கக்கூடாது, கருணையை காட்டக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. அழகான முறையில, கண்ணியமான முறையில, மென்மையான முறையில் அவர் நடந்து கொள்ளணும், அவர்களுக்கு உபதேசம் செய்யணும். அதுக்காக நாம் அவர்கிட்ட மூர்க்கமா, ஒரு வெறப்பா, இறுக்கமா, அவர்களை எப்போவும் பயமுறுத்தும் விதத்துல எது எடுத்தாலும் அவர்களை திட்டிக் கொண்டோம், அவர்களுக்கு எதிராக கத்தி கொண்டோம், அவர்களுக்கு ஒரு நிம்மதியே வீட்டில் இல்லாத மாதிரி அவர்களுக்கு கடுமைய முரட்டுத்தனத்தை நம்மிடம் வெளிப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் அந்த வேலையை செய்யறாங்க. குறிப்பா வீட்டுல பிள்ளைங்களை கத்திக்கிட்டே இருக்கிறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். சரியான இல்ம் உள்ளவங்க, பொறுமை உள்ளவங்க அழகான முறையில் நடப்பாங்களே தவிர அந்த பிள்ளைகளுக்காக உபதேசம் செய்வதும் துவா செய்வதும் அதை கொண்டு அவர்களை சீர்திருத்தத்துக்காக அல்லாஹ்விடம் எதிர்பார்ப்பதும் இதுல அவள்கிட்ட கடுமையாக திட்டுறதை கத்துறதை கொண்டு இது நடந்துரும் நினைக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். ஏன் தெரியுமா? இந்த திட்டிகிட்டு இருக்கிறவங்க கத்திக்கிட்டு இருக்கிறவங்க நம்மிடமே சொல்லுவாங்க, நானும் திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு எவ்வளோ காலமா இப்படி தாங்க போகுது அப்படிம்பாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது? எவ்வளோ காலமா அப்படி போகுதுன்னா நீங்க அவங்க மாறலன்னு தானே தெரியுது. அப்ப நீங்க ஏன் திட்டுறீங்க, கத்துறீங்க, அது தொடர்றீங்க? ஏன்னா உங்களுக்கு பலன் தராத ஒரு வழியை ஏன் கடைபிடிக்கிறீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் மிகப்பெரிய முட்டாள்தனமான காரியத்தில் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் நீங்க ஏற்றுக்க மாட்டீங்க. நம்மிடம் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க, அழகா உபதேசம் செய்யுங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, சரிதான், ஆனா இதுகளுக்கெல்லாம் அதுல மண்டையில ஏறாது. நான் கத்தனா மட்டும்தான், காட்டு கத்தம் கத்தணும், அப்படியே உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நீங்கள் உங்கள் சக்தியின் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள். அல்லாஹ்வின் மீது இருக்கிற நம்பிக்கை, ரசூலுடைய சுன்னாவின் மீது இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த மூன்றாவது வழி, குழந்தைகளும் குடும்பமும் சீர்திருத்த வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் இருந்தே அந்த சீர்திருத்தத்தை தொடங்கணும். பொண்டாட்டினா ஆரம்பத்துல மெச்சி கொஞ்சி குழவி கடைசியில் அவள் செய்யறதுக்கெல்லாம் வழியை விட்டு நல்லா அவளை விட்டுட்டு கடைசியில பார்த்தா இவருக்கு திடீர்னு ஞானம் அல்லாஹ்வுடைய அச்சம் நான் நல்ல புள்ள, நான் நல்ல மனுஷன், நல்ல கணவன், ஆகவே என் பொண்டாட்டிக்கு நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திடீர்னு போய் நின்னா என்ன பயன் பண்றீங்களான்னு எகத்தாளமா பேசக்கூடியவர்களாக மாறுவார்கள். இதன் மூலம் மார்க்கத்தை அவர்கள் கேலி செய்வார்கள். என்ன சிலர் என்ன சொல்றாங்க, அவர்களுக்கு உபதேசம், நீங்க எங்களுக்கு பயான்லாம் பண்ணாதீங்க, நவுது பில்லாஹ். இந்த வார்த்தைகள் இருக்குதே, அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் சொல்லப்படுவதை இழிவுபடுத்துற வார்த்தை. என்ன, எனக்கு கொண்டு நீங்க பயான் பண்ணாதீங்க, இப்படி பெண்கள் பேசுறது சில வீடுகள் நடக்கிறது நம்ம காதுக்கு வரத்தர செய்யுது. அதே மாதிரிதான் புருஷன் மேல இருக்கிற புருஷன், என் புருஷன் எனக்கு அரசன், அவன் சொல்றதுக்கெல்லாம் நான் ஆடுவேன், அப்புறம் திடீர்னு அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணா அவன் மேல வெறுப்பு வந்துருச்சு, அதுக்கு பிறகு புருஷன்ட்ட மோதி கொண்டு இருக்கிறது, அதுக்கு முன்னாடி அவன் செய்த ஹராமுக்கெல்லாம் இவளே ஒத்துழைக்கிறது. ஆரம்பத்திலே நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய பெண்ணாக இரு, நீ ஆரம்பத்திலே அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய ஆணாக இரு, அதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு கொண்டு வரும். இதைத்தான் நாம் அறிய வேண்டும். நான்காவது விஷயம்,
ஹராமான வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டு நாமும் விலகி இருப்பதோடு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் அதை பற்றி அறிவை கொடுத்து அதில் கண்காணிப்போடு நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நல்லது கெட்டதை பிரித்து காட்ட வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். ஹராம் என்றால் அதை ஹராம் என்று சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு வீட்டில் பிள்ளைங்க உருவப்படங்களை வரையுங்க, உயிருள்ளவற்றின் உருவப்படங்கள், மனிதனுடைய படம், விலங்குகளுடைய படம், அல்லது பறவைகளுடைய படம் வரையுங்க. பிள்ளைகள் தானே, இதெல்லாம் ஒரு விளையாட்டா அவங்க ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நல்லா எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க, உடனே ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து போடும், என் பிள்ளை பார்த்தீங்களா எப்படிலாம் வரையுதுங்க அப்படி. அதில் ஹராமானது இருக்கிறது அப்படின்றால் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தெரியுது, வரையக்கூடாதுமா, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வின் படைப்பை போல ஒப்பாக உயிருள்ளவற்றின் படங்களை வரைவது நமக்கு மார்க்கம் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை, தடுத்திருக்கிறான். பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். அப்படி வரையப்பட்ட படங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபி நமக்கு சொல்லியிருக்காங்கம்மா, சொல்லி தரணும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ விஷயங்கள்ல வீட்டில் நடக்கிற ஹராமான விஷயங்கள்ல அதுல அலட்சியம் கடைபிடிக்கிறது. குறிப்பா கூட்டு குடும்பம் வந்தா அந்த கணவருடைய சகோதரர்களோடு ஒன்றா உட்காந்து அந்த பக்கம் எதிரில் உட்காந்துட்டு சோஃபால சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, ஹிஜாபை முழுக்க பேணுவதே இல்லை. அப்படியே பேணினால் கூட அது ஒரு பேரளவுக்கு ஹிஜாபா இருக்கிறதும், அந்த கணவனுடைய சகோதரன்ட்ட பேசுறதுல, சிரிக்கிறதுல, ஜோக் அடிக்கிறதுல பெண்கள் நடந்து கொள்றதும், அல்லது ஆண்கள் தன் சகோதரனுடைய மனைவியிடம் அந்த மாதிரி நடந்துக்கிறதும் இன்னைக்கு கூட்டு குடும்பத்தில் சர்வசாதாரணமா இருக்கு. இதுல குறிப்பா தாய் தந்தையாக பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஹராமான செயல்பாடுகள் தன்னுடைய வீட்டில் நடக்கும்போது அதை தடுக்கிறதும் இல்லை. இன்னொரு பக்கம் சாலிகான ஒருத்தர் அங்கு இருக்கக்கூடியவர் இது தப்பு, இது தப்பு, இது மார்க்கம் தடுத்திருக்குது, இது மார்க்கத்துக்கு வரம்ப மீறுவது அப்படின்னு சொல்லும் போது சும்மா இருடா, சும்மா இருப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்கிற. அது பிள்ளைன்னு நம்ம எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள ஒரே ஃபேமிலியா இருக்கிறோம், ஒன்னா அப்படிதான் சிரிப்போம், பேசுவோம், ஒன்னாதான் சாப்பிடுவோம், ஒன்னாதான் விருப்போம். இதுக்கெல்லாம் கோஷா போடணும், இதெல்லாம் இருக்கணும், புர்கா போட்டுக்கணும், இப்படிலாம் பேசக்கூடாது, சிரிக்கூடாது, இன்னும் நீ ரூல்ஸ் பேசுற அப்படி பேசுறாங்க இல்லைங்களா? அல்லாஹ்வுடைய இவர்கள் போய் நாளைக்கு மறுமையில பதில் சொல்வார்கள். ஏன்னா இவர்கள் தீமையை தடுக்கிறவர்களையும் தடுக்கிறவர்கள், நன்மையை ஏவுகிறவர்களை இவர்கள் தடுக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய புத்தியிலே வரக்கூடிய மன இச்சையிலே தோன்றக்கூடிய சட்டங்களை வாழ்க்கையில் அமல் செய்கிறார்கள், குடும்பத்தில் அமல் செய்கிறார்கள். ஆகவே இவர்கள் மஹரம் நான் மஹரமுடைய சட்ட அறிவு இல்லாத மக்கள். அல்லாஹ்வுக்கு இவர்கள் அஞ்ச வேண்டாமா? மஹரம் மஹரம் அல்லாதவர்கள்னா யாருங்கிற சட்டம் தெரிய வேண்டாமா? தன்னுடைய மகன்கள் 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் மனைவிகள் இருக்கிறாங்க. தன்னுடைய ஒரு மகனுக்கு யார் மனைவி அந்த மனைவியோடு அவர் இருக்கட்டும், அவர் தனியா இருக்கட்டும். தன்னுடைய இன்னொரு மகன் அந்த மனைவியிடம் சாதாரணமாக தன் மனைவியிடம் பேசுவதை போல எதிரில் உட்கார்றதுக்கு அந்த தன்னுடைய இன்னொரு மருமகளை நீ உட்காரு, ஏன் உள்ள பேசுற, நீ ஏன் உள்ள போய் நின்றுட்டு இருக்கிற, எப்படி கேட்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? என் புள்ள என் மகன் பேசுறான், அவன் நீ உள்ள போய் நின்றுக்கிற, வா முன்னாடி வா. புருஷன் இல்ல போவோம், அவனுடைய தம்பியோட போயிட்டு வா, அவன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு வருவான், அவன் கூட்டிட்டு வருவான், அவனுடைய கார்ல போ, அவனுடைய பைக்ல போ. எப்படி இதெல்லாம் பார்க்கிற பிள்ளைகள் இப்படி வளருவாங்க. பிள்ளைகள் நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள். அப்ப நாம் ஹராமான வெறுக்கத்தக்க விஷயங்களை சுட்டி காட்டி திருத்துவதற்கு முயற்சி பண்ண வேண்டுமே தவிர அதுல லேசாக அதை அப்படியே கண்டுகொள்ளாமல் இருக்கிற போக்கை கடைபிடிக்க கூடாது. இன்னைக்கு இந்த மஹரம் அல்லாதவர்களை பற்றி சட்டம், மார்க்க ஒழுக்கம், இதுல மிகப்பெரிய அலட்சியம் நடப்பதால வெளி உலகத்துக்கு வராத எவ்வளவோ விபரீதங்கள், ஹராமித்தனங்கள், ஜினா வரைக்கும் ஒரே குடும்பத்திற்குள் நடந்து விடுவதும், இதனால் வரக்கூடிய ஃபித்னாவின் காரணமாக பிறகு பிரிவினை, தலா குலா நடக்குதா இல்லையா? பஞ்சாயத்துலாம் நடந்து கடைசியில ஜமாத்தார் முன்னிலை வரும்போது அது நார ஆரம்பிக்கிறது. அதற்கு தொடக்கம் எது?
ஹராமான விஷயங்களை பற்றிய மார்க்கம் வீட்டுக்குள் என்னென்ன ஹராம்கள் இருக்கிறதுன்னு சுட்டி காட்டி அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்குதோ அதை பத்தி எல்லாம் பொருட்டே இல்லாம நடக்கிறது. பிறகு அந்த தாய் தந்தை, ஆமா நான் செய்த தப்பு தான், நான் இப்படிலாம் இருக்க விட்டேன், நான் இப்படிலாம் நான் தான் சொன்னேன், நான் தான் பண்ணேன். ஒரு மார்க்க அறிவில்லாத ஒரு மாமியார் சொல்லுகிறாள், அல்ல மார்க்க அறிவில்லாத ஒரு மாமனார் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு அந்த மனிதன் அஞ்ச வேண்டாமா? அதற்கு முன்னாடி அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட உபதேசங்களை பள்ளிவாசல் கேட்டாரா இல்லையா? அப்போதெல்லாம் இந்த ஆலிம்களுக்கு, இந்த உலமாக்களுக்கு வேற வேலை இல்லை, இப்படித்தான் சொல்லுவாங்க. எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும், அப்படித்தான் இருந்தாகணும். உடனே என்னமோ அது ஹராம் அது இதுன்னு பேசுறாங்க. அப்படியெல்லாம் பேசியவங்க பிறகு ஃபித்னா வந்த பிறகு தலையில வச்சுக்கிட்டாங்க கை. ஆஹா, குடும்பமே நாசமாயிடுச்சே, ஹராம் ஆயிடுச்சே. அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர் அல்லாஹ்வுடைய ஹத் வரம்புகளுக்கு கட்டுப்பட வேண்டும். தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா, இவையெல்லாம் அல்லாஹ்வின் வரம்புகள், எல்லைகள். அந்த எல்லைகளை மீறாதீர்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, என்னவெல்லாம் அல்லாஹ் ஹராம் மக்ரூ வெறுக்கத்தக்கவை என்று சுட்டி காட்டீர்களோ அதை விட்டு விலக்கணும், பிள்ளைகளை விலக்கணும். இன்னைக்கு நிறைய பேரிடம் ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் இன்னைக்கு நம்மை விட பெரிய அறிவாளிகளுங்க. எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. நாம அவங்களை சுதந்திரமா விட்டுட்டாலே அவங்களா பல விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க, கத்துக்குவாங்க. ஆக நீங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா இவர் இப்படிதான், இவர் பூமர், எப்படி இவர் பூமர் மாமா அப்படின்னு பேசுவாங்க. இவங்களை கிரிஞ்சு இப்படி பேசுவாங்க. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் தான் பண்ணுவாங்க, எது எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க உட்கார்ந்து நம்ம அறுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. பிள்ளைங்க நினைக்கிறாங்களே இல்லோ, இந்த மாதிரி மூடர்கள் நினைப்பதுதான் மிகப்பெரிய அபாயம். இது மூட கொள்கை. பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவதும் அவர்களுக்கு சுட்டி காட்டுவதும் அதை ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடியதை விட மூட தத்துவம் இருக்க முடியுமா? இது வழிகட்ட சிந்தனை. குஃபார் இறை நிராகரிப்பாளர்கள் என்ன தத்துவங்களை சமூகத்துல விதைக்கிறாங்களோ அந்த தத்துவங்களுக்கு இஸ்லாமிய சாயத்தை பூசருக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதையெல்லாம் கொண்டு வந்து சமூகத்துல உழவ விடுறாங்க. அதுல ஒண்ணுதான் என்ன, இறை நிராகரிப்பாளர்கள் பிள்ளைகளுக்கு கட்டற்ற சுதந்திரத்தை, அவங்களுடைய சிந்தனை வளர்கிறது, அவங்களுடைய அறிவு வளர்கிறது, அவர்கள் உலகத்தை படிக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நல்லது கெட்டது பிரிச்சறிய தெரியும். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் சொல்லாதீர்கள் அப்படின்ட்டு ஒரு மகா முட்டாள்தனமான தத்துவத்தை இன்னைக்கு உலகம் முழுக்க செல்ஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ல எழுதி தீக்கிறான். அதை வாங்கி படிச்சு மண்டையெல்லாம் அதுல ஊறப்பட்டு உருவப்பட்ட பிறகு இந்த மடையர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவர்கள், அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டா அவர்களுக்கு சொல்றத அவங்க எடுக்கிறது இல்லை. எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க. எப்படி? எங்களுக்கு தெரியும். சரி, பிள்ளைகளுக்கு சொன்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுங்க. உங்களுக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். உங்க போனை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. அவங்கள்ட்ட கேளுங்க, இதுக்குள்ள போகணும், இப்படி பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி இருக்குது பிள்ளைகள்? ஆமா, நீங்க ஒரு ஆப் என்ன ஆப்னு தெரியும், இதுக்கு என்ன, இதுக்கு ஒரு ஆப் கரெக்டா போடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிருமா? உபதேசம் என்பது கட்டாயமானது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமான வெறுக்கத்தக்க காரியங்களை பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் என்று வித்தியாசம் பார்க்கல. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையனா இருக்கிறாங்க. ஜகாத் சதகாவுடைய ஒரு பேரிச்சம்பழம் அது கீழே விழுந்திருக்கிறது. அதை எடுத்து வாயில போட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதை பார்த்த உடனேயே தன்னுடைய விரலை கொண்டு வாய்க்குள்ளே, ஹசனுடைய வாய்க்குள்ளே விட்டு அதை வெளியே எடுத்து விட்டு என்ன கேட்டார் தெரியுமா? இதை நாம் சாப்பிடக்கூடாது, உனக்கு தெரியாதா நாம் சதக்காவுடைய உணவுகளை உட்கொள்ள மாட்டோம், உனக்கு தெரியாதா என்று கேட்டாங்க. ஒரு சின்ன பையனா இருக்கிற ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, முதல்ல அதை எடுத்து வெளியே போட்டு துப்பு அப்படிங்கிறாங்க. துப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள விரலை விட்டு வெளியே போட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு தெரியாதா நாம் சதக்கா ஜகாத்துடைய உணவு பொருள், தர்ம பொருளை நாம் சாப்பிட மாட்டோம், உனக்கு தெரியாதா, இது நமக்கு ஹராம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன் பிள்ளைங்க தானா தெரிஞ்சுக்குதான் போறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டுக்கா போயிருக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் போகல. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறான்.
அவனுடைய கை தட்டுல எல்லா பக்கமும் சுழலுது, கையை போட்டு உழப்புறான், அங்க இங்க எல்லா பக்கம் கை போகுது. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி சாப்பிடு. வக்குல் பியமீனிக், உன்னுடைய வலது கையை கொண்டு சாப்பிடு. வக்குல் மிம்மா எலிக், உன் தட்டுல உனக்கு பக்கத்தில் இருப்பதை சாப்பிடு. முதல்ல உன் பக்கத்துல இருந்து எடு, அந்த பக்கம் இருக்கிறதுல போய் கை வைக்காத, முதல்ல உன் பக்கத்தில் இருக்கிறதுல இருந்து எடுத்து சாப்பிடு. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அத தர்பியா. இன்னைக்கு இதெல்லாம் சொல்லாம வளர்த்தா, இது மட்டும் இல்லை, இது உதாரணத்துக்காக சொல்லப்படுறது. எல்லா விஷயத்திலும் ஹராம் ஹலாலை பிரித்து காட்டக்கூடிய அறிவோடு ஒரு தாயும் தந்தையும் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சுட்டி காட்ட வேண்டும். அது தவறல்ல, நீங்கள் சீர்திருத்துகிறீர்கள். அது மனைவியிடம் ஒரு கணவன் சுட்டி காட்ட வேண்டும். மனைவி, என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்குது, அவ செய்தா நான் கண்டுக்க மாட்டேன், அவ கையில மொபைலை வச்சுக்கிட்டு மணி கணக்கில் ரீல்ஸு சாட்சு நோண்டு நோண்டு தள்ளு தள்ளு தள்ளிக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறா, கண்டுக்காம இருக்க முடியுமா? வேணாமா? நேரத்தை அல்லாஹ் அமானத்தா கொடுத்திருக்கிறான். நீ எவ்வளவு நேரத்தை வீணடி, அல்லாஹ்வோட நாளைக்கு பதில் சொல்லணும். நீ என்னென்ன பார்த்தையோ அந்த பார்த்ததை பற்றி அல்லாஹ்வோட பதில் சொல்லணும். நீ என்னென்ன இதுல காதால கேட்டியோ அந்த கேட்டதுல ஹராமான விஷயத்துக்கு அல்லாஹ்வோட பதில் சொல்லணும். வெட்டியா வீணா ஒரு காலத்துல பெண்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்காந்து திண்ணையில உட்காந்து அரட்டை அடிச்சாங்கலாம் இருக்குதுல வரலாறு. அந்த வரலாறு இன்னைக்கு எப்படி போயிடுச்சுங்கடா, மொபைல்ல உட்காந்து அரட்டை அடிக்கிறாங்க. ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பேர்ல யார் யார் ஆடுறாங்களோ பாடுறாங்களோ குதிக்கிறாங்களோ டைவ் அடிக்கிறாங்களோ, யார் யார் எதுக்கு சிரிக்கிறாங்க எதுக்கு அழுகிறாங்க என்ன ரீசனு, எல்லா ஹராமித்தனமான விஷயங்கள் அத்தனை குப்பையா கொண்டு வந்து போட்டு கையில கொடுக்கறான். அதை பார்க்கறதுல நேரம் வீணடிக்கிறார்கள். அப்படின்னா புருஷன் அமைதியா இருக்கலாமா? அல்லது ஒரு புருஷன் இந்த காரியங்களில் ஈடுபடும் போது மனைவி, என் புருஷனை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நான் என்னம்மா பண்ணுவேன், நானும் என் போன் எடுத்துட்டு தான் பார்ப்பேன். அவர் என்ன செய்வார்? ஏன்னா அவர் தானே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவர் போன்ல இருப்பார். அப்போ ரெண்டு பேரும் எங்க போவீங்க? நாங்க வீட்டில் தானே இருப்போம். இல்லம்மா, இப்படி இருந்தீங்கன்னா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, நரகத்துக்கு போயிருவீங்க. அதான உண்மை. அப்போ கணவன் மனைவி பேசுவது, பிள்ளைகளோட உரையாடுவது, இதெல்லாம் இன்னைக்கு ஒளிஞ்சுக்கிட்டே போவதுக்கு என்ன காரணம்? எல்லாம் இந்த மொபைல் தான் காரணம். அப்போ ஹராமான விஷயங்களை செய்வதற்கு முன்பு அதை எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் ஹராமானதை பார்க்கலாம், எப்படியெல்லாம் ஹராமானதை கேட்கலாம், இதை கற்றுக் கொடுப்பது எது? உலகத்தில் எங்கெங்கிருந்தோ மூளை மூடுகள்ல 100, 1000, லட்சக்கணக்கான பேர்கள் இதுக்குன்னே ரீல்ஸு ஷார்ட்ஸு போட்டு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எங்க பார்த்தாலும், பஸ்ல பார்த்தாலும் ட்ரெயின்ல பார்த்தாலும் எல்லாரும் இந்த மொபைல்ல தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு தள்ளுறாங்கன்னா, அடுத்து இன்னொரு ஹராமியை பார்க்கறதுக்கு, இன்னொரு ஹராமியை உடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்கு. அப்போ இதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உறவுகள் நாசமாகிறதும், மனைவிக்கும் கணவனுக்குள்ள உறவு நாசமாகிறதும், இதையெல்லாம் தாண்டி புருஷன் வெளியே போயிட்டான், தூரமா இருக்கிறான், பேசுறதே இல்லை. ஏமா பேசுறது இல்லை? அப்படி 2 வார்த்தை பேசிட்டு வச்சிடறாரு. ஏன் வைக்கிறாரு? போன்ல நோண்டிட்டு இருப்பாரு. சரி, அதுக்கு பிறகு நீ என்னமா பண்ணுவ? நானும் போன்ல தான் நோண்டிட்டு இருப்பேன், நான் என்ன பண்றது? அவதான் பேசுறது இல்லையே. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி நாசமா போகுதுங்கிறதுக்கான காரணங்களில் இதெல்லாம் அடங்கும். ஆகவே சீர்திருத்தத்திலே மிக முக்கியமானது ஹராம் ஹலாலை பற்றி எச்சரிக்கை உணர்வு, அதை சுட்டி காட்டுவதிலே தயவதாட்சியம் இருக்கக்கூட. ஆனால் அழகான முறையில், கண்ணியமான முறையில், அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸான முறையில் இதை செய்ய வேண்டும். 5வது வழி, நாம் முதலில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மனைவியை ஒருத்தர் கண்டிக்கிறார், ஆனா அவரே அந்த தப்பை செய்யறார். மனைவி எப்படி அஞ்சுவாள் அல்லாஹ்வுக்கு? எப்படி அவள் சீர் பெறுவாள்? அல்லது கணவன் மனைவி 2 பேரும் ஒரு தாய் தந்தை பிள்ளைகளை ஒரு விஷயத்துல கண்டிக்கிறாங்க, இது தப்பு, இது செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர்களே அதை செய்யறாங்க. போன் எடுக்காத, போன் ஏன் எடுத்த? கொடு, ஓடி போயிரு. அப்ப என்ன அர்த்தம்? நீ எடுக்காத, நான் எடுப்பேன். நீ பார்க்காத, நான் பார்ப்பேன். நீ கேட்காத, நான் கேட்பேன். நீ ஆடாத, நான் ஆடுவேன். கடைசியில அந்த பக்கம் வா, 2 பேரும் ஆடுவோம். எடுத்து ஆடுவோம். ஆடிட்டு ரீல்ஸ் போடு, ஷார்ட்ஸ் போடு. ஒன்று நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடுறதா இருந்தா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டு விட்டுறலாம்.
இன்னைக்கு என்ன அதான் நடக்குது. எவ்வளவு முஸ்லிம்கள் சர்வசாதாரணமாக பாட்டு, கூத்து, சினிமா எல்லாத்துக்கும் முஸ்லிம்கள் ட்ரெண்டிங், ஹராமான விஷயங்கள் ட்ரெண்டிங். நவுது பில்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டியவர்கள், நன்மை ஏவ வேண்டியவர்கள், தீமையை தடுக்க வேண்டியவர்கள் ஹராமானதுல ட்ரெண்டிங் ஆகிறார்கள். ஏன்? அவங்களே முன்மாதிரியா இல்ல, அவங்க வீட்டுல முன்மாதிரியா இல்ல. அப்ப எப்படி தீமையை தடுப்பாங்க? பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஒரு வாத்தியாரிடம் வந்து ஒரு தாய் சொல்றான், நல்லா சொல்லுங்க, நல்ல மண்டையில் ஏறுற மாதிரி சொல்லுங்க, போனே எடுக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏமா நீ என்னம்மா, அது எப்படி இருக்க முடியும்? நாம எவ்வளவு வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ ரிலாக்ஸ்னு ஒன்று வேணுமா இல்லையா? அதனால நாங்கள் வந்து அதெல்லாம் இது பண்ணுவோம், பார்ப்போம். அப்போ டிவிலாம் வச்சிருக்கோம். ஆமாம், டிவியும் பார்ப்போம், அது சீரியல் தான் நான் பார்ப்பேன், வேற ஒன்றும் பார்க்க மாட்டேன். அப்புறம் சினிமா வந்து அதுக்கு டவுன்லோடே பண்ணிடலாம், அதுக்கு வந்து ஒய்ஃபைலாம் இருக்குது, ஒய்ஃபைல பார்த்தலாம். அது இல்ல. அப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா? இதெல்லாம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குதான் புருஷன்ட்ட, ஏங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செய்து தரேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கி தரணும், எனக்கு தான் தெரியுமே நீ என்ன சொல்ற அப்படின்னு. எங்க சொல்லுங்க. இந்த ஐபோன் 16 வந்திருக்குது. நவுது பில்லாஹ். ஹராமி தனமான இயக்கங்கள், ஹராமித்தனமான நோக்கங்கள். அப்போ சேர்க்கையே எப்படி இருக்குன்னு கேட்டா, ஹராமித்தனங்களுக்கு உதவுகிற சேர்க்கை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு உதவுகிற சேர்க்கை. அல்லாஹ் சொல்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நீங்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்கள், நிச்சயமாக தண்டிப்பதில் அல்லாஹ் கடுமையானவன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப புருஷன் பஞ்சாதினா பொண்டாட்டிக்கு பாவத்துல உதவுறது நிச்சயமா தண்டனைக்குரிய அந்த குற்றம் அந்த கணவனுக்கு இருக்கு, அவனும் தண்டனைக்குரியவனாகவான். ஏனென்றால் இவன் உதவுகிறான் அந்த பெண்ணுக்கு, அல்லது தன் மகளுக்கு இவன் உதவுகிறான். தந்தை என்றால் மகளுக்கு ஹராமித்தனங்கள் உதவுறது, அவள் வரம்புவதற்கும் அவள் பாவத்தில் விழுவதற்கும் உதவுவது. தாய் என்றால் மகனுக்கு உதவுவது. என்ன இருந்தாலும் தன் தாய்க்கு மகன் ரொம்ப ரொம்ப பாசம், தந்தை என்றால் மகள் ரொம்ப பாசம். அப்போ ஷைத்தானுக்கு தெரியுது, யார் மூலமா மடக்கனா அவங்க தலையாட்டிடுவாங்க. அப்போ அம்மாக்காரிட்ட போய் மகன் சொல்றான், அத்தாட்ட நான் பேச முடியாது, நீ பேசு, எனக்கு ஓகே பண்ணி கொடு அப்படிங்கிறான். இவ மகள் என்ன செய்யறா, அம்மாட்ட நான் பேச முடியாது, நீங்க பேசுங்கத்தா, நீங்க சொன்னா அம்மா வேற வழியில தலையாட்டுருவோம். ஏன்னா அம்மா அத்தான் சொன்னா கேட்டுக்குவார், அவர் என்ன செய்வாரு, அம்மா சொன்னா தலையாட்டிடுவார். இது வந்து மகளுக்கு தெரியுது. அப்ப ரெண்டு பேரும் நன்மையில தலையாட்டிக்கிட்டா பிரச்சனை இல்லை, நல்ல நோக்கத்துக்காக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படி விதமா, மார்க்கத்துக்கு முரண் இல்லாம, பாவத்திற்கு உதவுவதாக இல்லாமல் ஒருவருக்கு ஷஃபாத் செய்யலாமா? மாஷா அல்லாஹ் செய்யலாமே, நல்ல விஷயத்துக்கு செய்யலாமே, தப்பில்லையே. அப்ப ஹராமான விஷயத்துக்கு ஷஃபாத் செய்வது ஒரு கணவன் செய்யக்கூடாது, ஒரு தந்தை செய்யக்கூடாது, ஒரு தாய் செய்யக்கூடாது பிள்ளைகளுக்காக. அப்ப பல நேரங்களில் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு சைத்தானிய திட்டம் உருவாகுது. யாரை எப்படி எந்த ரூட்ல போனா மடக்கி நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். அப்ப அதுல தெளிவாக இருக்கிறவர்கள் பிள்ளைகள் சில சமயங்கள்ல, அதே மாதிரி பெரியவர்களும் அப்படித்தான். அப்போ ஹராமான விஷயத்துல முதலில் நாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அப்புறம் தான் அஹ்லீக்கும் நாரா, உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கள் நரக நெருப்பை விட்டு. இன்னும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் சொல்கிறீர்கள்? நீங்க செய்யறது இல்லை, ஏன் மற்றவங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்றது இல்லை, நீங்க சொல்றது நீங்க செய்யறது இல்லை, அதனால சொல்லாதீங்கிற கருத்து ரெண்டாவது. ஆனா இங்க விஷயம் என்னன்னு கேட்டா, கண்டிப்பது எதை நோக்கி இருக்குன்னு கேட்டா, நீங்க முதல்ல செய்யுங்கிறதா அங்க கருத்து. அப்போ செய்யறது நாம செய்யாம பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்றேன்,
அல்லது நான் என் பொண்டாட்டிக்கு சொல்கிறேன், அல்லது என் கணவனுக்கு நான் சொல்கிறேன், ஆனால் பொண்டாட்டியே செய்கிறதில்லை, அல்லது புருஷன் செய்கிறதில்லை, அல்லது பிள்ளைகள் சொல்கிறது ஆனால் தாய் தந்தை செய்கிறதில்லை. அதை அல்லாஹ் கேட்குறான், லிமா தகுலூன், ஏன் சொல்கிறீங்க நீங்கள், மாலா தஃஅலூன், நீங்களே செய்கிறது இல்லையே அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ செய்ய வேண்டும்ங்கிறது அல்லாஹ் அழுத்த நிறுத்தமாக நமக்கு மண்டையில் உரைக்கும் விதமாக சொல்வதற்காக தான் சொல்கிறான், நீங்கள் முதல்ல செய்யுங்க, அதை செய்யாமல் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஅவால மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்றாங்க, வமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன்ஹு. நான் ஷுஐப் சொல்றாங்க, நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுக்கு ஒன்றை சொல்லி நான் அதுக்கு மாறாக நடக்க மாட்டேன். எதை நான் உங்களுக்கு சொல்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு மாறாக நான் நடக்க மாட்டேன். என்னுடைய நோக்கம் அப்படி அல்லவே அப்படிங்கிறாங்க. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ் மஸ்ததஅது, என்னால் முடிந்த வரைக்கும் நான் சீர்திருத்தம் செய்யவே நாடுகிறேன். வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை கொண்டே தவிர இது எனக்கு கிடைக்காது. அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப், நான் அல்லாஹ்வின் பக்கமே தவக்குல் வைத்து சார்ந்திருக்கிறேன், அவன் பக்கமே நான் திரும்புகிறேன் அப்படிங்கிற. அப்ப நபிமார்கள் அவங்க ஒன்றை சொல்லிட்டு அவங்க அதுக்கு தலைகளா நடக்கல, அவங்க மாறு செய்யல. அப்போ நாம முன்மாதிரியா இல்லாம நாம செய்யறதெல்லாம் தலைகளா பண்ணிக்கிட்டு பிள்ளைகளுக்கும் அல்ல நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய தாய் தந்தைக்கும் சொல்றது ஒண்ணு வேறா இருக்குது அப்படின்னா அவங்க அதுதான் பார்த்து பிள்ளைகள் பழகினாங்கன்னா என்ன ஆகும்? பிள்ளைகள் முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஓ, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தா அது ஒன்றும் தப்பு இல்லை, நம்முடைய அப்பா அம்மாவே இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இரட்டை நிலை, டபுள் ஸ்டாண்ட், இரட்டை வாழ்க்கை, சொல்றதுக்கு மாறா வாழ்றது தப்பு இல்லை, அதெல்லாம் நயவஞ்சகம் இல்லைன்னு விளக்குவாங்க. உண்மையிலே அப்படி இருக்குது நயவஞ்சக போக்கு. சொல்றது ஒண்ணு வாழ்றது ஒண்ணு, இது நயவஞ்ச போக்கு. அப்ப நயவஞ்ச போக்குல தப்பு இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு தந்தை பொய் சொல்லாதேன்னு சொல்லிட்டு அவரே பொய் சொல்றத பார்த்தாருன்னா என்ன செய்வாங்க? இதெல்லாம் ஒரு நார்மலான யதார்த்தமான விஷயங்கள், சமூகத்துல இப்படிலாம் இருந்துதான் ஆகும். அப்போ சொல்றதுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நாம வளர்ந்த வாழ்க்கை இப்படித்தானே அப்படிங்கிற மனநிலை யாருக்கு வரும்? பிள்ளைகளுக்கு உருவாகும். அந்த பிள்ளைகளுக்கு இப்படி உருவாக்குவதற்கு முக்கியமான காரணம் யாரா இருப்பாங்கன்னு கேட்டா பெரியவர்கள் தான். என்னோட பெரியவர்கள் அதற்கு முன்மாதிரியாக இல்லாமல் இருக்கிறார்கள். அது அவங்க என்ன நினைப்பாங்க? பிள்ளைங்க இப்படி இருக்கிறது ஒண்ணு அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு கொண்டு வந்துற போதும் இல்லை, நாம நல்லதை சொல்லிட்டு போகலாம், செய்யாவிட்டால் நம்ம இப்படி இருக்கிறதெல்லாம், நம்முடைய தாத்தா எப்படி இருந்தார், நம்முடைய அப்பா எப்படி இருக்கிறார், நம்முடைய அம்மாவே இப்படித்தானே இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்து பழகக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு அம்மாவாக அல்லது அத்தாவாக நாளைக்கு திருமணமாகி ஆகும்போது அவர்களும் அப்படித்தான் மாறி போவார்கள். என்ன சொல்லுவாங்களா? இல்ல சிலரு, எங்க அப்பா இப்படிதான் சொல்லுவாரு, அதே மாதிரி நானும் சொல்றேன், எங்க அப்பாவும் செய்ய மாட்டார், நானும் செய்ய மாட்டேன். எப்படி சொல்லுவாரு? அவர் செய்ய மாட்டார், நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க பேசுறவங்களுக்கு என்ன பதில் என்றால் அவர்களுடைய தந்தையுடைய தவறு, அவர் அதை பின்பற்றுகிறார். ஆகவே நம்முடைய சீர்திருத்தத்திற்கு மிக முக்கியமான இந்த 5வது வழியில் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை தொழிலுக்கு எழுன்னு சொல்லிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு எழு அப்படின்னு தூங்குனா, வாங்க சொல்லிட்டாங்க தொழில் போலையாடா அப்படின்னு தூங்குறார் ஒருத்தர், அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பாவமான காரியம். சொல்றதை சொல்லிட்டு தாங்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. 6வது வழி, முதல் ஒருவர் பாவிகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். குடும்ப சீர்திருத்தம் வேணும்னா தீமையை செய்யக்கூடிய, தீய எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய கெட்ட சகவாசத்தை வைக்கக்கூடாது. அந்த மாதிரி கெட்டவர்களோடு உறவாடுவது, அவருடைய சபைகளிலே உட்கார்வது, அந்த மாதிரியான தலைவர்களோடு உறவாடுவது, அந்த மாதிரி நட்பை தொடர்வது கூடாது. ஒரு அம்மாவுக்கு அவளோடு உள்ள தோழிகள்லாம் சினிமாவுக்கு ஆடுறவங்க, பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரையும், பாரு என் ஃப்ரெண்டு எப்படி இன்னும் அழகா பாட்டு பாடியிருக்கா பாத்தியா, பாரு என் ஃப்ரெண்டுடைய புள்ள ஒரு பாட்டு போட்டியில, என்ன சிங்கர் போட்டி, பாட்டு பாடுற போட்டியில் எப்படி பாடியிருக்கான் பாரு, என் ஃப்ரெண்டுடைய பையன், என்னுடைய பெண்ணுடைய பொண்ணு எப்படி பாடி, பாடுறா எப்படி இருக்கா அப்படின்னு காட்டினா, அவ தோழிகள் எப்படி இருக்கிறாங்கிறத அவள்
தன்னுடைய தோழிகள் ஏதோ சிறந்ததை நல்லதை செய்தது போல தன் பிள்ளைகளுக்கு காட்டுகிறாள். அதே மாதிரி ஒரு தந்தை தன்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிற ஹராமிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களோடு இவரும் சுத்திக்கிட்டு அவங்களோடு இவரும் சாப்பிட்டுக்கிட்டு ஊரு சுத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ தீயவர்களோடு இவருடைய உறவை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளர்வாங்க? தீயவர்களோடு வியாபாரம் செய்யக்கூடிய நிலையில் தன்னுடைய தாயும் தந்தையும் இருக்கிறத பிள்ளைகள் பார்த்தால் அந்த வியாபாரத்தை பற்றி அவர்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப இன்னைக்கு மார்க்கம் சீராக வேண்டும் என்றால் நம்முடைய நட்பு சீராக வேண்டும். 6வது வழி, இதுல அலட்சிய கடைபிடிக்கிறவங்க ஒரு காலம் தன்னுடைய குடும்பத்தை சீர்திருத்த முடியாது. தங்களுடைய தீய தொடர்புகளை கட் பண்ண வேணும், சகவாசத்தை நிறுத்தணும். ஒரு நல்ல அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு ஆண் தன்னோடு தனக்கு நட்பில் இருக்கக்கூடிய தீயவர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கக்கூடாது. அவர்கள் வீட்டுக்கு வரவும் இவர் உட்கார்ந்து உறவாடுறதும் பேசுறதும் அவங்களோட இவர் போகிறதும் வர்றதும் நோ, தப்பு. அதே மாதிரிதான் ஒரு பெண் தன் கணவனுடைய வீட்டுக்கு அல்லது தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்தாலும் தீய தோழிகள், மார்க்கத்துக்கு முரணான பாதையில வாழக்கூடியவர்கள், அவர்களோடு உறவாடுவதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி அப்படி நடக்கிறதும் அதையெல்லாம் ஒரு தவறே இல்லாதது போல பாவிக்கிறது இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய அநியாயம். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நாசமாக்குவதில் மிகப்பெரிய அநியாயம். இன்னைக்கு அதுல நிறைய பேர் முகநூல்ல இருக்கிறாங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே நிறைய தீயவர்களோடு. ஏன்னா நேரடி தொடர்புகள்ல பக்கத்து வீட்டுல இல்லாவிட்டா எங்கேயோ நாட்டுல இருக்கிற ஒருத்தனோட தொடர்பு இருந்துடுறாங்க. இது ஆணுக்கு மட்டும் சொல்லல, பெண்ணுக்கும் சொல்லுகிறேன். சாதாரணமான பாவிகள், ஹராமிகள், அவர்கள் இந்த உலகத்தின் பார்வையில் நல்லவர்களை போல இருப்பார்கள். அல்லாவின் பார்வையில, மார்க்கத்தின் பார்வையில் நல்லவர்கள் அல்ல, நல்ல குணமுள்ளவர்கள் அல்ல, ஹராமை விட்டு விலகிறவர்கள் அல்ல. அவர்கள் சினிமா மோகிகள், உலகத்தின் மக்கள், துன்யாவின் நக்கிகள். அந்த துன்யாவுக்காக மட்டும் வாழ்வதற்கு, அதை நியாயப்படுத்துவதற்கு ஷைத்தான் என்ன மூலையில ஆதாரங்களை காரணங்களை போடுறானோ அதை கொண்டு வாதம் செய்யக்கூடிய மூடர்கள். அவர்களை இன்று நட்பு வட்டத்தில் வச்சுக்கிட்டு அவங்க போடுற போஸ்டுக்கெல்லாம் லைக் பண்ணிக்கிட்டு அவங்க பேசுற கட்டுக்கதைகள், பொய்கள், உலக ஆசாபாசங்கள், இதன் மீது மக்களை அவர்கள் திசை திருப்பி ஒரு நாயை போல நாக்கு தொங்க விடுகிற நிலையிலே அவர்கள் திருப்புகிற வேலையை செய்யும் பொழுது இதையெல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் ஏதோ நல்லவர்கள் போலவும் அவர்களுக்கு விருதுகள் கொடுக்கப்படுவதை மகத்தான கலைஞர்கள் அப்படிலாம் பேசப்படுதா இல்லையா? இதையெல்லாம் பாராட்டுவதற்கு ஒரு தந்தை, ஒரு தாய் தன்னுடைய வீட்டுல பேசுறாரு அப்படின்னா, அவருக்கு விருது கிடைச்சிருக்கா, பெரிய ஸ்டார், பிக் ஸ்டார், எப்படி இருக்கும் தெரியுமா? அவரை பத்தி பேசணும், சாப்பிடும்போது பேசிக்கணும். இப்படி எல்லாம் ஒரு தாய் தந்தையும் ஹராமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், ஹராமான சம்பாத்தியம் செய்யக்கூடியவர்கள். நல்ல கவனிங்கள். நல்ல நட்பு தோழன்னா நேரடி தொடர்புல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தன் மானசீகமா அவன்கிட்ட தொடர்புல இருக்கிறான்னா கூட அவன் ஒரு வழிகட்டின் பாதையை எடுத்துக்கொண்டான் என்று அர்த்தம். இன்னைக்கு ஒரு இசைக்கலைஞன் இருக்கிறான். கலைஞர் என்ன? ஹராமித்தனமான காரியத்தின் மூலமாக மக்களை வழிகெடுத்து சம்பாதிக்கின்ற மனிதன். அந்த சம்பாதிக்கின்ற மனிதனை இவனுக்கு அந்த மனிதனோடு தொடர்பே இருக்காதுதான். ஆனா அவனுடைய பேர் புகழை அவனுடைய ரசிகர் பட்டாளமெல்லாம் பேஸ்புக்லையும் மற்ற வழிகளை ட்ரெண்டிங் ஆக்கும் போது அதே காலகட்டத்தில் அவனை போற்றி புகழ்வதற்கு அரசு வேறு எந்திரங்கள்லாம் விருது கொடுத்து பாராட்டி உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தி வைத்து இவன் தான் கிரேட், இவன் தான் கிரேட்டஸ்ட் அப்படின்னு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லும் பொழுது எவ்வளோ சிறந்தவன் தெரியுமா இவன், இவனும் நான் இவனுடைய ஃபேன், நான் அப்படிப்பட்டவள், நான் இவளுடைய ஃபேன், இப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவதற்கு ஒரு தாய் தந்தை பிள்ளைகளுக்கு முன்னாடி செய்யும் பொழுது அவர்கள் என்ன முன்மாதிரி, யாரை ஹீரோ என்றும் யாரை சிறந்தவர்கள் முன்மாதிரி என்று காட்டுகிறார்கள். அப்படின்றால் இவர்களுக்கு அவர்களோடு எந்த தொடர்பும் இல்லை என்றால் மானசீகமாக உள்ளத்தால் இவர்கள் நெருக்கமாக அவர்களை பாராட்டுவதை கொண்டு, அவர்களை மெச்சுவதை கொண்டு நட்பு பாராட்டுகிறார்கள், நட்பு கொண்டாடுகிறார்கள். இந்த நட்பு கொண்டாட்டத்தை இவங்க ஹராமிகளுக்காக, ஹராமான சம்பாத்தியத்திலே செய்யக்கூடியவர்களை முன்மாதிரிகளாக மக்கள் மத்தியில் காட்டுகிற காரியத்தை செய்கிறார்கள் என்றா சிறந்த குடும்பத்தை, சிறந்த சாலிகான பிள்ளைகளை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. இன்னைக்கு நடக்கிறது அது. இன்னைக்கு லைக் போடுறது, அது பண்றது, இது பண்றது, அவங்களுடைய விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது,
அவங்களுக்கு மார்க்கத்தில் ஏதோ ஒரு மதிப்பு இருக்கா? இல்லை. ஆனால் இவர், நான் மார்க்கம் உள்ளவன், ஆனால் நான் இந்த இசையின் ரசிகன், இந்த இசை பாடுகிறவனின் ரசகன், இந்த பாடகனின் ரசகன். அவன் இறந்து விட்டான் என்றால், ஆஹா, வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய காலம் அழிந்து விட்டதே, அந்த நினைவோடையே, அவருடைய பாட்டுகளின் நினைவையிலேயே நான் வாழ்ந்து விடுவேன். அவருடைய பாட்டை கேட்கும் போதெல்லாம் நான் சின்ன பையன்ல என்னுடைய கிராமத்துல ஓடினது ஞாபகம் வரும். எழுதுகிறார் அப்படின்னா பிள்ளை என்ன பார்ப்பான்? பிள்ளை பார்க்கிறாரோ இல்லையா? இஹ்லாஸ் அல்லாஹ் பார்க்கிறார். அப்ப கெட்ட சகவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தது. அல் ஹலீல் அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் மன் யுகாலில். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூதாவூதுல 4833வது சஹீஹான ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஒரு தோழன் தன் தோழனின் மார்க்கத்தில் இருப்பான். எப்படி ஒன்று எடுத்துக்கலாம்? ஒரு தோழி தன் தோழியின் மார்க்கத்தில் இருப்பான். ஆகவே உங்கள் நட்பு பாராட்டுகின்ற உங்களுடைய தோழர்கள் அல்லது நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள் யார், நீங்கள் யாரோடு தோழமை வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனியுங்கள். உங்கள் நல்ல அஹ்லு சுன்னாவோடு நீங்க தோழமை வைத்திருக்கீங்களா? அவ்வளவு பிதஅத்வாதியிடம் வச்சிருக்கிறீங்களா? வழிகேடரிடம் வச்சிருக்கீங்களா? ஹிஸ்பி, ஒரு இயக்க வெறி பிடித்த மனிதர், அல்லது கோஷ்டி வெறி, அல்ல குறிப்பிட்ட சிந்தனை, அந்த சிந்தனைக்கு உருவான ஒரு தலைவன், அந்த தலைவனின் மையப்படுத்திய மார்க்கம் என்று மார்க்கத்தை பிளவுபடுத்தக்கூடிய கோஷ்டி பூசல் சிந்தனையிலே உருவாக்கணுவனை நீங்கள் தோழனாக வைத்திருக்கிறீர்களா? அதுதான் உங்களிடம் பற்றும், உங்களோட தொற்றும். அவன் சிந்திப்பது போல நீங்கள் சிந்திப்பீர்கள். அவன் சொல்லுகிற சிந்தனையிலே, தத்துவத்தில் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். அதிலே அந்த மனிதன் அஹ்லு சுன்னா சலஃபுடைய பாதையில் இருக்கிறவனா அல்ல, அவன் ஒரு அஹ்லுல் பிதா, அஹ்லுல் ஹவா, மன இச்சைக்காரன், பிதஅத்வாதி. அப்ப தோழன் எப்படி இருக்கணுங்கிறது பார்க்கணும். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆகவே ஒரு முஃமினுடன் தவிர வேறு யாருடனும் உனக்கு தோழமை இருக்க வேண்டாம், நெருக்கம், மனப்பூர்வமான உறவு இருக்க வேண்டாம். ஆகவேதான் உங்களுடைய உணவை இறையச்சம் உள்ளவர் தவிர வேறு யாரும் உண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இறையச்சம் உள்ளவர்னா அவரோடு உட்கார்ந்து சாப்பிடுவோம் இல்லையா? அவை நீங்க யாரோடு தோழமை கொள்கிறீர்களோ, ஆக ஒரு முஃமின் நல்லவர்களோடு, சாலிஹான மக்களோடு, அஹ்லு சுன்னாவோடு பழக வேண்டும். ஆக தன்னுடைய குடும்பத்திலும் தன்னுடைய மனைவிக்கும் அஹ்லு சுன்னாவாக இருக்கக்கூடிய நல்ல பெண்களோடு பழகுவதற்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஹராமிகளோடு பழகுவதற்கு அனுமதிக்க கூடாது. பிள்ளைகளையும் அவர்களுடைய பழக்கங்கள் யாரோடு, அவருடைய நட்பு யாரோடு, அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி சக்திக்குட்பட்ட வரைக்கும் விசாரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நல்ல தோழமைய, நட்பு வட்டத்தை, ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. இதுல மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? முதலில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு தாயும் தந்தையும் நல்ல தோழர்களாக இருக்க வேண்டும். அவர்களோடு சேர்ந்து இருப்பது, அவர்களோடு வெளியே போகுவது, அவர்களை அழைத்து கொண்டு போவது, அவர்களோடு மார்க்க விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, நல்ல விஷயங்கள் அவர்களோட பேசுவது, அதற்காக நேரம் ஒதுக்குவது. ஒரு தாயும் தந்தையும் இரண்டு பேருமே அதுல பங்களிக்கணும். தாய் மட்டுமல்ல, தந்தையும் பங்களிக்கணும். தன்னால் முடிந்த வரைக்கும் நேரத்தை கொடுக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளோடு பயணம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு இபாதாத்துகளுக்கு அழைத்து போக வேண்டும், பள்ளிவாசலுக்கு அழைத்து வர வேண்டும், பயான்களை கேட்பதற்கு பழக்க வேண்டும். இன்னும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அல்லது ஒரு மனைவி தன் கணவர், பிள்ளைகள் இவர்களோடு நேரம் செலவழிப்பதில் மார்க்கம் ஆகுமாக்கிய நல்ல வழிகளை எல்லாம் பயன்படுத்தி நல்ல தோழமையில சந்தோஷத்தை அடைவதற்கான வழிகளை இப்படி உருவாக்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு கெட்ட நண்பர்கள் அல்ல கெட்ட தோழிகளோடு, மார்க்கத்துக்கு முரணானவர்களோடு, பிதஅத்வாதிகளோடு, அல்லது குறிப்பிட்ட ஏதேனும் இயக்க சிந்தனையின் பேரால வழிகடா சிந்தனையில பரப்பக்கூடியவர்களோடு, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய சபைகளிலே உட்கார்வதை கொண்டு தோழமையை ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்கள் அல்ல, அவர்களை விட்டு விலக வேண்டும். ஆகவேதான் சலஃப் பிதஅத்வாதிகளுடைய மஜ்லிஸ்களை, அவர்களோடு பழகுவதை தூரமாக இருந்தார்கள். ஏன்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய நோய், அவர்களின் சிந்தனை, அவர்களுடைய நோக்கம் அதற்கேற்றவாறு நம்மிடம் அது தொற்றிவிடும். பிறகு நாமளும் அதை போலவே, அவர்களை போலவே இருக்க ஆரம்பிப்போம். அந்த குணம் நம்மிடம் வர ஆரம்பிச்சிடும். அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தனை, அதுதான் நம்மிடம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் உள்ள
ஒருவரை நீங்கள் பழக்க வேண்டும் என்றால் அந்த கருத்தை சொல்லும் போதுதான் ஒருவர் தன்னுடைய தோழரின் மார்க்கத்தில் இருக்கின்றார் அப்படிங்கிறாங்க. ஆகவே உங்களுடைய தோழமை யாரோடு இருக்கிறது என்பதில் நீங்கள் கவனமாக இருங்கள்கிறாங்க. 7வது வழி நம்முடைய சீர்திருத்தத்துக்கு மிக முக்கியமானது. நம்முடைய மனைவி, பிள்ளைகள், ஏன் நாமும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅங்கிற சரியான சலஃபு சாலிஹுடைய கொள்கையிலே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களோடு தொடர்போடு இருந்து, மசாஜிதுகள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள், அதிலே தொடர்போடு இருந்து அந்த வட்டத்திற்குள்ளே இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும்? வழிகேடான சிந்தனைகள், வழிகேடான கொள்கைகள், இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களோடு தொடர்பில் இருந்தால் வழிகேடான போக்குதான் உருவாகும். ஆகவே பிதஅத்வாதிகளுடைய மஜ்லிஸ்களை உட்கார்வது, அவர்களுடைய கல்வி நிறுவனங்களில் மார்க்கத்தை படிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவது ஒரு மிகப்பெரிய அபாயம். குறிப்பாக சூஃபிகளுடைய கொள்கைகள் அல்லது இன்னைக்கு தௌஹீதின் பெயரால் சஹீஹான ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய கொள்கைகள் அல்லது ஆட்சியாளருக்கு எதிரான கிளர்ச்சியை மார்க்கத்தின் அடிப்படையை போல உருவாக்கி அதன் மூலமாக மார்க்கம் தடுத்த விஷயங்களை எல்லாம், அதன் மூலமாக மார்க்கத்தின் பெயரால் அவர்கள் ஒரு தேவாவை ஆட்சியாளர்களுக்கு எதிரான கிளர்ச்சியின் மீதான அல்லது அந்த கிளர்ச்சி வெளிப்படையான ஆயுத கிளர்ச்சியாக இல்லாவிட்டாலும் நாவை கொண்டு அந்த கிளர்ச்சியை மக்கள் மத்தியில் உசுபேற்றுவதன் மூலம் சமூகத்தில் மிகப்பெரிய பதற்றத்தையும் பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய வழிகேடர்கள். அவர்களுடைய சிந்தனை போக்கில் இருக்கக்கூடியவர்களுடைய மஜ்லிஸ்கள் அல்லது அவருடைய கல்வி நிறுவனங்களை படிப்பது, அவர்களுடைய மஜ்லிஸ்ல உட்கார்வதற்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு அனுமதி தரக்கூடாது. இல்லைன்னா பிள்ளைகள் அந்த அரசியல் சித்தாந்தங்கிற பெயர்ல என்னவெல்லாம் அரசியல்ங்கிற பேர்ல இஸ்லாம் சொல்லுவதாக சொல்லப்படுகிற வழிகேடான அடிப்படை இல்லாத எந்த ஒரு தெளிவான சிந்தனை இல்லாத போக்கிலே சலஃபுடைய பாதைக்கும் சஹாபா போன பாதைக்கும் முரணான ஒரு பாதை எடுத்துக்கொண்டு போவார்கள், நாசமாகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஹிலாபத்தின் பெயரால் உருவாகி பல இயக்கங்கள் வேலை செய்யுது. அல்லது ஹிலாபத்தை வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் இந்த சிந்தனையில் மட்டுமே மக்களை திருகிவிடக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்கள் இயக்கங்களாக, அமைப்புகளாக, அல்லது அமைப்புகள் பேரில் இல்லாவிட்டாலும் பொதுவாக சமூகத்தை இலக்கியத்தின் பெயரால் வேலை செய்கிறவர்கள் அல்லது சினிமாவின் பெயரால் அந்த வேலை செய்கிறவர்கள், இப்படிங்கிற அந்த நஞ்சை பரப்புவதற்கு, பரப்புரை செய்வதற்கு பல முகமூடிகளை போட்டுக்கொண்டு வேலை செய்கிறவர்கள். இந்த வேலை செய்யக்கூடியவர்களோடு அவருடைய புத்தகங்களை வாசிப்பது, அவருடைய அமர்வுகளில் உட்காருவது, அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஹல்காக்கள், அதில் ரகசியமாக அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டங்கள், அல்லது அவர்கள் ஜூமிலோ அல்லது வேறு வழிகளிலோ உருவாக்கக்கூடிய அமைப்பு சார்ந்த திரள் கூட்டங்கள், இதில் சேருவது எல்லாமே சிந்தனையிலே வழிகளான சிந்தனைகளை ஊட்டுவதற்கான வழிகளை திறந்து விடக்கூடிய பாதைகள். அதில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்களை ஈடுபடுத்தி விடக்கூடாது. நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சீர்திருத்தம் பெறாது. அவர்கள் ஏதேனும் ஒரு தளத்தை பிடித்துக் கொண்டு இயங்குவார்கள். அந்த தளம் அது எங்கே போய் முடியும் என்பது அவரிடம் கொஞ்சம் தீவிர விசாரணை செய்தால் தெரியும். இது எங்க, நீங்க என்ன கடைசியில் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். இதன் மூலமா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். ஏனென்றால் அஹ்லு சுன்னா இந்த பாதை எடுக்க மாட்டார்கள். அஹ்லு சுன்னா அறிஞர்கள் இந்த மாதிரியான பாதை எடுக்க மாட்டார்கள். ஆகவே வழிகட்ட இந்த கோஷ்டிகளை உருவாக்கக்கூடிய மார்க்கத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடியவர்கள் விலக வேண்டும். அவருடைய அமர்வுகளிலே, அவருடைய கல்வி நிறுவனங்களிலே பிள்ளைகளை சேர்ப்பது, படிக்க வைப்பது அபாயமானவை. இதிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 7வது விஷயம், 8வது விஷயம், இன்றைய நவீன ஊடகங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அல்லது ட்விட்டர், வாட்ஸ்அப், என்னென்ன ஊடகங்கள் இருக்குதோ, சேட்டிலைட் சேனல்கள் இருக்கிறதோ, இதில் வரக்கூடிய தீமைகளிலிருந்து பிள்ளைகளை, குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும்? அந்த தீமைகள் மூலமாக சினிமா அல்லது என்னென்ன பெயர்களிலே இன்னைக்கு என்னென்ன வடிவங்களிலெல்லாம் தீமைகளை பரப்புரை செய்வதற்கு என்னென்ன தொழில்நுட்பங்களை எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ இறை நிராகரிப்பாளர்கள், அதிலே நம்முடைய சமூகமும் வீழ்த்தப்படுவதற்கு, நம்முடைய குடும்பமும் நாசமாகுவதற்கு நாமே ஒரு காரணமாக ஆகிறோம். எவ்வளவுக்களோ அறிவுஜீவிகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய புத்திமதி, இன்னைக்கு ஒரு இறை நிராகரிப்பாளராக இருக்கிற அறிவுஜீவி கூட இந்த உலகத்தின் நடப்பை பார்த்து விட்டு சொல்லுகிறது என்ன தெரியுமா? உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்ல குடும்பம் பாதுகாப்பாக வைத்திருக்கணும். முதலில் இன்றைய இந்த உலக
உலகமயமாக இருக்கிற தீமைகள் பரவுவதற்கு காரணமா இருக்குதே இல்லையா இந்த ஊடகங்கள். இந்த ஊடகங்களை எல்லாம் விட்டு உங்க குடும்பத்தை நீங்க பத்திரமா வச்சிருந்தா உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற. ஒண்ணும் இல்லை, கொரோனா காலகட்டத்துல ஊர் முடக்கம், நாடு முடக்கம், எல்லாம் முடக்கம். ஆனால் எல்லாம் திறந்து விடப்பட்டது எதுல? இதுலதான். நோய் பரவதோ இல்லோ, நோய் மீதான அச்சம் பரப்பப்பட்டது எதுல? இதுல, டிவியில. எல்லாரும் வீட்டுல தான் இருக்கிறாங்க, ஆனா அச்சம் பரவுது. எப்படி பரவுச்சு? அதுல நிம்மதி இழந்து, அதுல பெரியவர்கள் எத்தனையோ பேர் அந்த அச்சத்திலே மௌத்தா போனவங்க உண்டா இல்லையா? வயசானவங்க எப்ப நமக்கு மௌத்து வரும் தெரியாது அப்படி நினைச்ச மௌத்தா போனவங்க இருக்கிறாங்க. அப்போ உளவியல் ரீதியான மிகப்பெரிய நெருக்கடியும் தாக்குதலையும் இன்றைய உலகம் எல்லாரும் மீதும் வீழ்த்துவது, அது வெறுமனே நமக்கு கவலை தரக்கூடிய தாக்குதலா தான் இருக்கும்னு அவசியம் இல்லை. ஹராமான இன்பத்தை கொடுத்தும் அந்த தாக்குதல் நடக்கும். ஹராமான இன்பம் ஆனா சந்தோஷமா இருக்கும், ஆனா அந்த தாக்குதல்ல நம்ம வீழ்ந்துருவோம். அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் சினிமாவிடம் வீழ்கிறார்கள், இசை பாட்டு கூத்துகளில் வீழ்கிறார்கள். அதை ஹலாலாக்குவதற்கு சில வழிகட்ட கொள்கை சிந்தனை உள்ளவங்க கொடுக்கிற ஃபத்வாக்கள்ல வீழ்கிறாங்க. மியூசிக்லாம் ஹராம் இல்லைங்க, அது என்னங்க, அது சாஃப்ட் மியூசிக்லாம் கேட்கலாங்க, ஹார்டா தான் கேட்கக்கூடாது, ஆபாசமான பாட்டுகள் தான் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு மிக மிக வழிகேடான தவறான ஃபத்வாக்கள் கொடுத்த சிலருடைய தீய அறிஞர்கள் சிலருடைய வார்த்தைகளை நம்பி இன்னைக்கு பலர் மியூசிக்ல போய் அடுத்தடுத்த லெவலுக்கு, அடுத்து சூஃபி இசை, அப்புறம் கேரளா இசை, ஒவ்வொரு வடிவத்துல வரக்கூடிய எல்லா பாதக ஹராமான காரியங்களுக்கு இந்த சேட்டிலைட்ல இன்று ஏற்பட்டிருக்கிற புரட்சி இருக்குதா இல்லையா? இந்த புரட்சி ஒரு மிக முக்கியமான வழியாக இருக்குது. இதெல்லாம் உள்ள நுழையுது. அப்ப நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு மிக முக்கியமான ஒண்ணு பேரண்டல் கண்ட்ரோல். அவங்க கல்விக்காக மொபைலை பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை வருது. அப்ப பேரண்டல் கண்ட்ரோல், அவங்க நம்முடைய கம்ப்யூட்டரை பயன்படுத்த வேண்டிய தேவை வருது, அங்கு பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கணும். இதை சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆமாங்க நான் பேரண்டல் கண்ட்ரோல்லாம் ஆப்ஷன்லாம் எல்லாம் கிளிக் பண்ணி பத்திரமா கிளீனா வச்சிருக்கிறேன், அதனால எங்க பிள்ளைங்க யாரும் அந்த பக்கமே நெருங்க முடியாது. அப்படியாங்க? நீங்க நெருங்க முடியுமா? அவ பேரண்டல் கண்ட்ரோல்னா பிள்ளைகளுக்கு தான் நினைச்சுக்கிட்டாங்க, ஆனா உங்களுக்கு தான் அவங்க பார்க்க கூடாதுங்கிறது உங்களுக்கு தான். அவ பேரண்ட் முதல்ல கண்ட்ரோல்ல இருக்கணும். பேரண்ட் எல்லாம் பார்ப்பாரு, பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் எல்லாம் ஆன் பண்ணி போ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஹராமா பார்ப்பேன், நீ தான் பார்க்க கூடாது. ஏன்னா நீ இன்னும் 18 வயசு ஆகல. எப்படி இருக்குது இன்னைக்கு ஹராமை? எப்படி ஷைத்தான் இந்த உலகத்துல உருவாக்கி வைக்கிறான்னா அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க 18 வயசு வச்சிருக்கிறான். 18 வயசுல ஹராமெல்லாம் செய்ய, ஹராமானது பார், ஹராமானது கேள், ஹராமான படங்கள் பார், ஆபாசமான படங்கள் பார். ஆனா இவர் அப்பன், இவர் அவங்களுக்கெல்லாம் அப்பன். ஆகவே இவர் என்ன செய்கிறார்? இவர் ஹராமானதை பார்க்கிறார். இவருக்கு ஒரு பேரண்ட், இவரு கண்ட்ரோல் இவருக்கு தேவை இல்லையா? இவர் ஆன் பண்ணதை ஆஃப் பண்ணதை ஆன் பண்ணிக்குவார், ஆன் பண்ணதை ஆஃப் பண்ணிக்குவார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பார்க்கறானா இல்லையா? அப்போ சீர்திருத்தத்தில் மிக முக்கியமானது இன்றைய இந்த தொழில்நுட்பத்தில் வந்திருக்கிற மிகப்பெரிய ஃபித்னாக்களை விட்டு நம்மையும் பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளை பாதுகாக்க. 9வது மிக முக்கியமானது ஈமானுடைய, இஸ்லாமுடைய அடிப்படைகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவு கொடுக்க வேண்டும். ஈமானுடைய அடிப்படைகள் அல்லாஹ் மீதான நம்பிக்கை, மலக்குகள் மீதான நம்பிக்கை, வேதங்கள் மீதான நம்பிக்கை, தூதர்கள் மீதான நம்பிக்கை, மறுமை மீதான நம்பிக்கை, விதியின் நன்மை தீமை மீதான நம்பிக்கை. இந்த 6 ஈமானுடைய அடிப்படைகள், அர்கானுல் ஈமான், ஈமானுடைய தூண்கள். இதை பற்றி தெளிவான இல்ம அகீதாவுடைய அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமுடைய 5 தூண்கள், ஷஹாதா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், 5 சட்டங்கள், அதனுடைய ஃபிக்ஹ், அதனுடைய புரிதல், வாழ்க்கையில் எப்படி அதை அமல் செய்ய வேண்டும், இதான அடிப்படைகள். இந்த அடிப்படைகளை பற்றி தெளிவான அறிவை கொடுத்து, அவர்களுக்கு தௌஹீதுடைய அறிவை கொடுத்து, நபியின் சுன்னாவின் மீதான அறிவை கொடுத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை பற்றி அறிவை கற்றுத்தர வேண்டும். சீர்திருத்தம் வருவதற்கு மிக முக்கியமான வழி சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், தாபிஊன், தபு தாபியின், அவர்கள் என்ன செய்வார்கள்? மகாசி, ரசூலுல்லாஹ்வுடைய போர்களை பற்றி சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை சொல்லுவார்கள், சஹாபாக்களுடைய வரலாறை தாபியீன்கள் சொல்லுவார்கள். இப்படி சஹாபாக்களுடைய வரலாறு சஹாபாக்கள் சொல்லுவார்கள். இப்படி இறந்துவிட்ட
நல்லோர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். அதுல முதலாவது நபிமார்கள் வரலாறு. என்ற இறந்து விட்ட நல்லோர்கள் ரசூலுல்லாவுக்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் போனார்களா இல்லையா? அந்த நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ல இருந்து ஒவ்வொரு நபியுடைய வரலாறையும் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். கதை கதை கட்டுக்கதைகள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கட்டுக்கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லு. பெட் டைம் ஸ்டோரிஸ். என்னங்க பெட் டைம் ஸ்டோரிஸ்? கதை தான். ஒரு காக்கா இருந்தது, ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காக்கா மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பாட்டி அப்படி திரும்பும் போது அந்த காக்கா அந்த வடையை கொத்திட்டு மேலே போய் உட்காந்துருச்சு. அப்புறம் ஒரு நரி வந்துச்சு. அந்த நரி அந்த காக்காவோட அந்த வடையை வாங்குறதுக்கு திட்டம் போட்டுச்சு. காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற, அதனால ஒரு பாட்டு பாடன்னு கேட்டுச்சு. அப்போ அந்த காக்கா ரொம்ப யோசிச்சுட்டு அந்த காக்கா அந்த வடைய காலில் வச்சு வத்திக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு கா கா கான் கத்துச்சு. அப்புறம் நரி ஓடி போச்சு, ஏமாந்து போச்சு. இது எவ்வளவு ஒரு மோசடியான கதை இது. ஒரு காக்கா திருடுது, திருடுற காக்கா புத்திசாலி காக்கான்னு இந்த கதை சொல்லுது. ஏன்னா பாட்டி வடை சுட்டு இருந்த பிறகு பாட்டி எப்படி திரும்பும் போது காக்கா கொத்திட்டு போகுது. இது திருடுறது. அப்ப பிள்ளை என்ன நினைப்பான்? ஓ இப்படிலாம் திருடலான்னு தான் நினைப்பான். அப்புறம் திருடனவன்ட்ட இருந்து எப்படி பறிக்கலாங்கிறதுக்கு ஒரு நரி திட்டம் போடுது. அவன் அவன் விவரமானவன் அப்படின்னு நினைக்குது. ஆனா அதுலயும் திருடவன் பெரிய கில்லாடி திருடன். அவன் ஆஹா நரி பெரிய கில்லாடி தான், அந்த கில்லாடி நான் கில்லாடி. அவன் நான் என்னுடைய வடை நான் கஷ்டப்பட்டு திருடின இந்த வடையை நான் இந்த நரி போடுற திட்டத்துல நான் ஏமாந்து விட்டுற மாட்டேன். அதனால காலில் பிடிச்சுக்கிட்டு நான் காக்கா கான்னு கத்திட்டு துரத்திட்டேன். இந்த மாதிரி மோசடியான தந்திரமான, இதுக்கு பேரு பஞ்சதந்திர கதைகள் தான், தந்திர கதைகள். ஹராமான சிந்தனைகளை, ஹராமான தத்துவங்களை, படிப்பினைகளை சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா அதுல இன்னைக்கு நிறைய கார்ட்டூன்ஸ் அது இதுன்னு வரக்கூடிய எல்லா ஹராமித்தனமான காட்சிகள், சொல்றதை விட காட்சியாக காட்டுவது, கேம்ஸ் அதுல சொல்றது காட்டுவது, இதெல்லாம் காட்டுறது எவ்வளவு பெரிய வழிகடான சிந்தனைகளை அவர்களுக்கு கூட்டும். அப்ப இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு. இதெல்லாம் குஃபார் வழிமுறை, இறை நிராகரிப்பாளர்களின் வழிமுறை, அஹ்லு சுன்னா சுன்னாவை பின்பற்றுடைய வழிமுறை அல்ல. நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வரலாறை சொல்ல வேண்டும், நபிமார்களுடைய வரலாறு, ஏன்னா நல்லோர்கள் வரலாறு அதுதான். அல்லாஹ்வின் அடியார்களில் மிகச்சிறந்தவர்கள் இந்த பூமியில அவர்கள் தான். அவருடைய வரலாறை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அடுத்து சஹாபா, அவர்களை விட சிறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. அடுத்து அவர்கள் வரலாறை சொல்ல வேண்டும். அதையெல்லாம் விட்டு இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஹராமான சிந்தனைகளை தரக்கூடிய கதைகளை எல்லாம் சொல்லி பிள்ளைகளுடைய உள்ளங்களை அவர்களுடைய ரசனைக்காக சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்க கூடாது. சிந்தனைகளில் அவர்கள் தவறான சிந்தனைகளுக்கு வழிகாட்டக்கூடாது. இறுதியாக அடுத்து 10வது, அவர்களை பிள்ளைகளை, இது பிள்ளைகளுக்கும் பொதுவா எல்லாருக்கும், இரவில் முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக தூங்குவதற்கு பழக்க வேண்டும். அதன் மூலமாக காலையிலே சீக்கிரம் விழிப்பதற்கு அவர்களுக்கு பழக்க வேண்டும். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எப்பங்க தூங்கி? நாங்கள்லாம் தூங்குறது எத்தனை மணிக்கு? 12 மணி ஆயிருமா? அதெல்லாம் ஆகாதுங்க. எப்போ ஆகும்? 2 மணி ஆயிரும். நவுது பில்லா. எப்படிங்க சுபு கழுவிங்க? அது கஷ்டம்தான். அப்புறம் அதனால நாங்கள் தூங்கிடுவோம். நவுது பில்லா. அப்புறம் எழுந்தோம், தொழுவோம், அப்புறம் திரும்ப படுத்துருவோம். பிள்ளைங்கள்லாம் அவங்களும் தான், அவங்களை எழுப்பவே மாட்டோமே. ஏன் அவங்களும் கூட முன்னாடி படுக்க மாட்டாங்களா? எங்களோட தான் பிள்ளைங்க இருப்பாங்க. நாங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அப்படித்தான் இருப்பாங்க. எப்படி இன்னைக்கு குடும்பங்கள், முஸ்லீம் குடும்பங்கள், குறிப்பாக நகர வாழ்க்கை வாழ்றவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க அப்பதான் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. சரி, சமைக்கிறதா எப்போ நடக்கும்? 12 மணிக்கு தான் கிச்சனுக்கே போவாங்க. பசி, ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியில போய் எல்லாம் தின்னுட்டு வந்துருவாங்க. எப்படி வெளியில போய் எல்லாம் தின்னுட்டு வந்துருவோம். இப்போ வீட்டில் சாப்பிட்றதுங்கிறது 12 மணிக்கு சமைக்காது. பசி வந்தால் சாப்பிடும். அப்புறம் எப்போ படுக்கிறது? ஏன்னா சாப்பிட்டோடனே படுக்கக்கூடாது. எப்படி சாப்பிட்டோடனே படுத்துடக்கூடாது, இல்லை உடம்பு என்ன கெட்டுரும். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? சாப்பிட்டதுலேருந்து மினிமம் ஒரு 3 மணி நேரம் விழிச்சிருக்கணும், அல்லது மினிமம் 2 மணி நேரம் விழிச்சிருக்கணுங்கிறாங்க. அதனால் நாங்கள் 12 மணி சமைச்சு 1 மணிக்கு எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு 3 மணிக்கு படுப்போம். எப்படி இன்னைக்கு எவ்வளோ பெரிய நாசமான வாழ்க்கை பாருங்க. இது
இதுல சிலர் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம். சிலர் நாங்க அப்படிலாம் இல்லைங்க. எப்படிங்க? அந்த அளவுல நாங்க 11 மணிக்கு எல்லாரும் பெட்டுக்கு போயிருக்கோம், லைட்ஸ் ஆஃப் 11 மணிக்கு. அப்படியா? எல்லாரும் அப்படிதானா? ஆமாமா, எங்க பிள்ளைங்களை 11 மணிக்கு படுத்துருவாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணமா பேசுற வார்த்தையாயிடுச்சு. பாத்தீங்களா? இதெல்லாம் நமக்கு பயமாவே இல்லை. இதெல்லாம் கேட்கும்போது இன்னைக்கு இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் சர்வசாதாரணம், நாங்க வாழ்றது சிட்டி அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு காலம். இன்னைக்கு கிராமத்துல அப்படிதான் படுக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்? இந்த போன் தான். அல்லாஹ் பாதுகாக்கும். ஆகவே இரவிலே சீக்கிரம் படுப்பது, காலையிலே சீக்கிரம் எழுவது, அதன் மூலமாக இபாதத்துகளை சரியாக செய்வது, தொழுகையிலே சரியாக பேணுதலோடு இருப்பது, இதெல்லாம் அதற்கு மிக முக்கியமான வழியாக இருக்கும். 11வது மிக முக்கியமான ஒன்று, நன்மை ஏவுவதிலும் தீமை தடுப்பதிலும் மென்மையை கடைபிடிப்பது, கண்ணியத்தை கடைபிடிப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மென்மை எந்த காரியத்தில் வந்துவிட்டதோ அது அதை அழகாக்கிவிடும். மென்மை இல்லாவிட்டால் அந்த செயலை அது கோரமாக்கிவிடும். ஆகவே வீட்டில நன்மை ஏவுவது தீமையை தடுப்பதை செய்யக்கூடிய ஒரு நல்ல தந்தை அல்ல ஒரு கணவர் மென்மையான முறையில் அழகான முறையில் அதை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அறிவுரை. ஏனென்றால் அதில் அந்த மென்மையை கடைபிடிக்காவிட்டா நாம் பல நேரத்தில் நாம் நாடக்கூடிய ஒன்று அதை அடைய முடியாது. நாம் சீர்திருத்தத்தை விரும்புவோம், ஆனால் நடக்காது. ஏனால் நாம் காட்டக்கூடிய கடுமை, ஆத்திரம், கோபம், அல்லது ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டும் போது காட்டக்கூடிய அதிலே அவர்களை திருத்துவதற்கு நேரடியாக அவர்களை கண்டிக்கக்கூடியதில் அவர்களை இழிவுபடுத்துவது, அவர்களை மட்டம் தட்டுவது, அவர்களை மற்றவர்கள் முன்பு கேவலப்படுத்துவது, இந்த காரியங்களை ஒரு காலம் சீர்திருத்தத்தை நாடக்கூடியவர்கள் செய்யக்கூடாது. மனைவியை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் மனைவியை பிறர் முன்னிலையில் கண்டிக்காதீர்கள். குடும்பம் நல்லா சீர் பெறணும்னா அம்மாவை வச்சுக்கிட்டு மனைவி கண்டிக்க கூடாது, அத்தாவை வச்சுக்கிட்டு மனைவி கண்டிக்க கூடாது. கேட்டா உன் மாமனார் தானே, உன் மாமியார் தானே, நான் அவங்க முன்னாடி கண்டிச்சா உனக்கு ஏன் இப்படி இதாகுது? இல்லை, அது அழகல்ல. ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க. கண்டிக்க கூடாது, தனியாக கண்டிக்கணும், தனியாக அறிவுரை சொல்லணும், தனியாக அவர்களுக்கு சொல்லணும், கண்ணியமான முறையில் அவர்களுக்கு சொல்லணும். ஆக அவருடைய தவறே இருந்திருந்தாலும் மற்றவர்கள் முன்பு அவருடைய கண்ணியத்தை, மானத்தை பாதுகாக்க வேண்டும். ஆக ஒரு கணவர் முட்டாள்தனமான காரியங்களில் இதை செய்யக்கூடாது. அதே மாதிரிதான் ஒரு தாய் தன் பிள்ளைகளை மற்றவர்களுக்கு முன்பு கண்டிக்கூடாது, அழகான முறையில். சில நேரத்தில் மற்றவர்கள் அது பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்கள் முன்னாடி இந்த மாதிரி செய்துட்டீங்களா, தப்புமா இது, நீங்க அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க, சாரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லணும்? பையன் இன்னொரு பையனை அடிச்சிட்டான், தப்பு, இவன் பக்கம் தப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க இது தப்பு செய்துட்டீங்க, நீங்க இதை செய்திருக்க கூடாது, நீங்க மன்னிப்பு கேட்கணும், உங்க ஃப்ரெண்டுகிட்ட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாளைக்கு அல்லாவோட போயின்னா நீங்க பதில் சொல்லணும் அல்லாட்ட, அப்படின்னு அழகான முறையில் சொல்லணும். அதை விட்டு பிள்ளைகளை கண்டிக்கிறேன் பேர்ல நான் நியாயம், நான் ரொம்ப யோக்கியமா இருக்கிறவன் அப்படிங்கிற பேர்ல நீதியை நிலைநாட்டுறேங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவதை போல ஒரு துணியை உருவாக்குவதற்காக ஒருவர் இஹ்லாஸ் இல்லாம இழிவுபடுத்தும் விதமாக நடக்கக்கூடாது. ஒருவர் தவறு செய்தவர் கூனி கூறுவதற்கு காரணமாக கூடாது அந்த இடத்துல. ஆகவே இது மிக முக்கியமானது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை நாடக்கூடிய ஒரு தந்தை அல்லது தாய் நீதியாக நடக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள்ட்ட நல்ல விஷயங்கள் இருந்திருக்கலாம், ஆனா ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கிறதா இருந்தா அதுல சமமாக நடக்க வேண்டும். ஏதோ ஒரு அன்பளிப்பு கொடுப்பதா இருந்தால் சமமாக நடக்க வேண்டும். பரிசு வேறு, அன்பளிப்பு வேறு. அன்பளிப்பு கொடுத்தால் 2 பேருக்கு ஒன்னா கொடுத்தரணும். பரிசு யார் இதுல வெல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு, அது தவறல்ல. ஆனா அன்பளிப்பு கொடுக்கும் போது தனக்கு பிடிச்ச பிள்ளைக்கு மட்டும் ஒன்றை கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு ஒன்றை கொடுக்காம இருக்கிறது, அவங்க சரியில்லைன்னு நினைச்சு அதுக்காக கொடுக்காம இருக்கிறது தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை விஷயத்துல செய்தி வருது. அவருடைய தந்தை அன்பளிப்பு கொடுத்தார், தன் பிள்ளைகளை ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு போனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதியாக நடங்கள்னு சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 163வது ஹதீஸ். அப்ப பிள்ளைகள் மத்தியில் நீதியாக நடப்பதும் இந்த விஷயத்தில் மிக முக்கியமானது. இறுதியாக 12வது மிக முக்கியமான வழி,
அல்லாஹ்விடம் ஹிதாயத்தை கேட்க வேண்டும். குடும்பமும் குழந்தைகளும் சீர்பெற வேண்டுமானால் ஹிதாயா அல் ஹிதாயத்து மின் அல்லாஹ், அல்லாஹ்விடம் தான் ஹிதாயா இருக்குது. நாம யாருக்கு நேர்வழி காட்டிட முடியாது. நாம் எடுத்து சொல்வதுதான் நம்முடைய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான் சூரா அல் கஸஸ் 28வது சூராவுடைய 56வது ஆயா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் நேர்வழி காட்டிவிட முடியாது. வலக்கின்னல்லாஹு யஹ்தி மன் யஷா, மாறாக அல்லாஹ்தான் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், அவன்தான் நேர்வழி பெறக்கூடியவர்கள் யார் என்பதை நன்கு அறிந்தவன். ஆகவே நாம் எடுத்து சொல்வது நம்முடைய கடமை. நம்ம கையில நேர்வழி இல்லை, அல்லாஹ் தான் நேர்வழி காட்டணும். ஆக அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்யணும் நேர்வழிக்காக, நமக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய மாமனார் மாமியார் நாத்தனார் யாரா இருக்கட்டும், மற்றவர்களுக்காக நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்யணும். ஆகவே நம்முடைய கையில் அதிகாரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த பிரார்த்தனை ஒரு குடும்பத்தார், ஒரு கணவன் மனைவி எப்படி பிரார்த்தனை செய்யணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். வல்லதீன யகூலூன், நல்லடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்வார்களாம்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எப்படி பிரார்த்தனை? சூரா அல் ஃபுர்கான் 25வது சூராவுடைய 74வது ஆயா அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பனா, எங்களுடைய ரட்சகனே என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களுக்கு வழங்குவாயாக எங்களுடைய ஜோடிகளிலும், வமின் துர்ரியாத்தினா, இன்னும் மின் துர்ரியாத்தினா, எங்களுடைய சந்ததிகளிலும், குர்ரத அயுனின், எங்களுக்கு கண் குளிர்ச்சி வழங்குவாயா. கண் குளிர்ச்சினா என்ன? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த நிலையில, நபியை பின்பற்றும் நிலையில அவங்கள நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அதுதான் கண் குளிர்ச்சி. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டிகளாக ஆக்குவாயாக. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டிகளாக, தக்வா உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த துஆவை ஒவ்வொரு தாயும் தந்தையும் அதிகம் கேட்கணும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று அதிகமாக துஆ செய்யும். மாறாக பிள்ளைகளை சபிக்க கூடாது, தீய வார்த்தைகளை சொல்லி அவர்களை பேசக்கூடாது. ஏனென்றால் மலக்குகள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சபித்தல், அந்த தீய வார்த்தைகளை சொல்லி அவர்கள் பேசுவது ஆமீன் சொல்லக்கூடிய நேரமாக அது ஆகிவிட்டது என்றால் அது அல்லாஹ்வுடைய ஏற்கப்பட்டு விடும். எங்க நீ தொலைஞ்சு போ, என் கண்ணு முன்னாடி இருக்க தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்றாங்களா இல்ல சில பெண்கள்? அந்த நேரத்துல உண்மையிலே அந்த நேரம் மலக்குகள் ஆமீன் சொல்லக்கூடிய நேரமா ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையிலே புள்ள தொலைஞ்சு போயிடுவான், கபூலாயிரும். அதே மாதிரிதான் சில நேரத்துல பிள்ளைகளை திட்டுறதுல எருமை அப்படி பேசுறாங்க சில. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மிக மோசமான வார்த்தைகள். எருமை, நாய், புத்தி இல்லை, அல்லது சில வார்த்தைகள் இன்னும் நாம் ஒரு சபையில சொல்ல முடியாத வார்த்தைகள். ஒப்பிடுவது, பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை ஒப்பிட்டு போ, அவங்கள்ட்ட பாரு, அவங்க சொல்றத பாரு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒப்பிடுவதை கொண்டு சில கடுமையான வார்த்தைகள் அல்ல அசிங்கமான வார்த்தைகளை, அந்த மாதிரி வார்த்தைகள் குறிப்பாக தந்தைமார்கள் பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். தந்தைமார்கள் மட்டும் அந்த மாதிரி வார்த்தைகள் ஒப்பிடுவதை கொண்டு கேவலமான இழிவான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்வது அல்லது பெண்டாட்டியிடம் சொல்வது, அந்த ஒப்பிடுதல் வார்த்தைகளை கொண்டு மற்ற பெண்களை மற்ற பெண்களை ஒப்பிட்டு மனைவியிடம் சொல்றது. அவ எப்படி இருப்பா தெரியுமா, அவ எப்படி இருக்கிறா பாரு, அந்த நடிகை எப்படி இருக்கா பாரு, அவ எப்படி இருக்கா பாரு. இதெல்லாம் சில கணவன்மார்கள் சொல்லக்கூடிய ஹராமான வார்த்தைகள். அதே மாதிரிதான் ஒரு மனைவி தன் கணவனை ஒப்பிட்டு பேசுவது. இந்தா பக்கத்து வீட்டில் தான் இருக்கார், அவர் எப்படி இருக்கார் பாருங்க, அவர் எப்படி ட்ரெஸ் பண்றார் பாருங்க. அல்லது தன்னுடைய கணவனுடைய சகோதரனை ஒப்பிட்டு பேசுறது. உங்க தம்பி எப்படி இருக்கார் பாருங்க, அவரை பார்த்தா எப்படி இருக்கு. உங்க அண்ணன் எப்படி இருக்கார் பாருங்க, அவரை பார்த்தா எப்படி இருக்கு. நஊது பில்லாஹ். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஒரு பெண் பயன்படுத்தக்கூடாது. ரசூலுடைய சுன்னாவை ஒப்பிட்டு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நபி எப்படி இருந்தார்கள் பாருங்கள், அப்படி இருங்கள். அதுதான் பின்பற்றுவதற்கு தகுதியானது. அதை விட்டு இந்த மாதிரியான பாவிகளுடைய
வாழ்க்கையை ஒப்பிடுவது, அவருடைய ட்ரெஸ் கோடை ஒப்பிடுவது, அவருடைய குணாதிசைகளை ஒப்பிடுவது, அவரிடம் இருக்கிற அலங்காரங்களை ஒப்பிடுவது, இது எல்லாமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்பதை எல்லாம் உணர வேண்டும். ஆகவே இறுதியாக இந்த 12 வழிகளையும் நாம் பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு, அவனுடைய கருணையை கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குழந்தைகளை சீர்திருத்திக் கொள்வோம். நம்முடைய பாவங்களை விட்டு நாம் தூரமாகுவோம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், அஹ்லு சுன்னாவாக இருப்போம். பிதத்வாதிகளையும் மன இச்சைக்காரர்களையும் ஃபித்னா செய்யக்கூடிய, ஃபசாத் செய்யக்கூடிய வழிகேடுகளை விட்டு விலகி இருப்போம். அவருடைய கூட்டங்களை விட்டு விலகி இருப்போம். அவனுடைய கோஷ்டி சண்டைகளை விட்டு விலகி இருப்போம். அவனுடைய வெறிகளை விட்டு விலகி இருப்போம். நாம் சரியான பாதையை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் கீழ்ப்படித்தவர்களாக, சுன்னாவை பின்பற்றி சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்கக்கூடிய நல்லோர்களில் நாம் ஆகுவோம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களிலே நம் அனைவரையும் ஆக்குவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நாம் அறிந்தும் அறியாமல் செய்யக்கூடிய அல்லது நம்ம உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய தவறுகளை, வார்த்தைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது நமக்கு நன்மையாக வந்து விட்டதோ அது அல்லாஹ் புரிந்த கருணை. அல்லாஹ்வின் புறத்தில் இல்லாமல் எது நம்மிடமிருந்து தீமையாக வந்து விட்டதோ, தீமையாக மாறிவிட்டதோ அது ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே தூண்டியதாக ஆகிவிடும். அல்லாஹ் அந்த ஷைத்தான்களை விட்டும், எல்லா வழிகெட்ட சிந்தனைகள் விட்டும் நம்மை பாதுகாத்து, நம்மை மன்னித்து, நம்முடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளையும், நம்முடைய மனைவி, நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய் தந்தை சகோதரர்கள், நம்முடைய தோழமைகளை இருக்கக்கூடிய நல்லவர்கள் எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலாவுடைய இஸ்திகாமத்தாக நேர்வழியில் இருக்கக்கூடியவர்களாக, நேர்வழியின் மீது உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக, இக்லாஸோடு இருப்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.